நாளைக்கு வந்து சைட் பண்ணுங்க. எந்த கிளாஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன் அப்படின்னா எஸ்இஓக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவா போறீங்க, இல்ல எஸ்இஓ ரிலேட்டடா போறீங்க, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அந்த ஆடிட் லெவல்ல வந்து இம்பார்ட்டன்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஸ்கிப் பண்ண முடியாது. இது வந்து நீங்க மேனுவலா பண்றது. இது வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணி அதுல இருக்க எரர்ஸ் பத்தி எடுத்து ரிசர்ச் பண்ணுவீங்க. ஓகே, இந்த சைட் ஆடிட் அப்படிங்கிறது ஹோல் எஸ்இஓ என்ன அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸை மட்டும்தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். புதுசா எந்த டேர்ம்ஸையுமே உள்ள கொண்டு வராது. இப்ப எரர் அப்படின்னா ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து சொல்யூஷன் நிறைய சொல்யூஷன் இருக்கலாம். ஆனா ப்ராப்ளம்ங்கிறது அதுக்கு வந்து ஒரு டெவலப்பர் வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம், ஒரு எஸ்இஓ பர்சன் வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம். ஆனா அந்த ப்ராப்ளம் ஒன்னாதான் இருக்கும். அதை நீங்க எப்படி சால்வ் பண்றீங்க அப்படிங்கிறது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்க ஒரு பேஜ் வந்து ரேங்க் பண்ணணும். ஓகே, ரேங்கிங்கோட ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15 ஆன் பேஜோட செக்லிஸ்ட் வந்து இருக்கும். மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், மொபைல் ரெஸ்பான்ஸ், கீவேர்டோட டென்சிட்டி செக் பண்றது, அப்புறம் அந்த கீவேர்டோட இது எப்படி சொல்றது, அதோட ப்ராப்பரா அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ற இடம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் சிலோ ஸ்ட்ரக்சர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணி பேக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 monthsல உங்களுக்கு ரிசல்ட் வரலாம் அப்படிங்கிறது வந்து ட்ரூத். ஆனா இத பண்ணியும் உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா அங்க வந்து என்ன நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, காம்படிட்டிவ் ரிசர்ச் பண்ணுவீங்க. உங்களோட எல்லா காம்படிட்டரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். இந்த சைட் ஆடிட்டை தாண்டி, இந்த செக்லிஸ்ட்டை தாண்டி அவங்க ஏதாவது புதுசா அப்ளை பண்ணிருக்கணும். அது என்னங்கிறத நீங்க ரிசர்ச் பண்ணி அதோட லூப் கோட கண்டுபிடிச்சுதான் உங்களோட பேஜ் வந்து ரேங்க் பண்ண முடியும். ஸோ இது வந்து சைட் மேப்ல கொடுக்க மாட்டாங்க, சைட் ஆடிட்ல கொடுக்க மாட்டாங்க, ஆன் பேஜ்ல கொடுக்க மாட்டாங்க, செக்லிஸ்ட்லயே இருக்காது. நீங்க புதுசா அதை கண்டுபிடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி. ஓகே, அந்த ப்ராப்ளம் என்னன்னா ரேங்க் ஆகல, அதுக்கு நீங்க என்னென்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, பேஜ் எப்படி முன்னாடி கொண்டு வரீங்க அப்படிங்கிறது. ஓகே, சரி, இந்த ஸ்கிரீனிங் ஃப்ராக் அப்படிங்கிறது என்னன்னா இது ஆக்சுவலா ஒரு டூல். ஓகே, இது வந்துட்டு எப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கிரீன் ஷேர் ஸ்கிரீனிங் ஃப்ராக் அப்படிங்கிறது ஃப்ரீ டூல் தான். ஒரு லிமிட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஒரு 5K லிங்க்ஸ் வந்து க்ரால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த லிமிடேஷன்ஸ்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை தாண்டி உங்கள் வந்து பெரிய பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் போய்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன கண்டுபிடிக்கலாம், ஏன் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பெய்டுக்கும் ஃப்ரீக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. 500 லிங்க் வந்து க்ரால் பண்ணிக்கலாம். இதே வந்து பெய்டு போயிட்டீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ யார் யார் யூஸ் பண்ணுறாங்க, இதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸை பற்றி, இந்த டூலை பற்றி டீப்பாக தான் இந்த கிளாஸில் வந்துட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷர் லெவலில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்ன பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து கிடைக்கும், அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒன்ஸ் இந்த கிளாஸ் முடிச்ச உடனே நீங்களும் வந்துட்டு இந்த டூல் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பீங்க. ஸோ இதில் என்னென்ன பார்த்தீங்க, இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா. ஸோ இது டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆப்பா இல்லை வந்துட்டு நீங்கள் எடுத்தோடனே யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் இது ஓப்பன் பண்ணீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் தியரிட்டிக்கலாக இதை எடுக்கல, அப்புறம் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் ஃப்ராக் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் இருக்கு. ஒரு 5,000 to 10,000 லிங்க்ஸ் வந்து இருக்கு. இது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 இடத்துல வந்து பாசிபிள் ஆகும். சர்வீஸ்லயும் ஆகும், உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலயும் ஆகும். இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனில இப்போ வந்து இந்த இன்டெலிக்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கு. ஒரு 2+ years வந்து இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
இதே வந்துட்டு ஒரு 5+ இயர்ஸ் அப்படி ஆகிறப்போ மேபி இது வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 2 பிரான்ச் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன் சென்னை, இன் பெங்களூர்ல இது பண்ணிருக்கோம். இல்லாட்டி அந்த பீப்புள்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக தனியா ஒரு பேஜ் வந்து போட்டுருக்கோம். இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் மெயின் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லக் இருக்கு பாத்தீங்களா, digital marketing அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னை, இந்த மாதிரியான டார்கெட் பண்றேன். கொச்சி, கேரளா எல்லாமே நான் பண்றேன். ஸோ பர்டிகுலரா ஒரு பேஜுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லொகேஷன் வந்து நான் டார்கெட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 5 பேஜுக்கு எடுக்கிறேன். இந்த லொகேஷன் வந்து பெருசாகுது அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வந்து பெருசாகும். இது நீங்க ரேங்க் பண்றதுக்காக போடுற பிளாகும் வந்து அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1-2 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்க 5000+ லிங்க்ஸ் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணுவீங்க. இதே இ-காமர்ஸ் சைட் பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா உங்க வச்சுங்க ப்ராடக்ட் வால்யூம் பேஸ் பண்ணி உங்களுக்கு லிங்க் வந்துட்டு மாறும். ஓகே, இப்போ ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கு, பட் அதோட ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்க தனித்தனியான லிங்க் வந்து அப்டேட் பண்ணுவீங்க. தனித்தனியான லிங்க்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணுவீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல இருக்கு, ஒவ்வொரு வெரைட்டில இருக்கு. இது வந்து காட்டன் இருக்கு, இது வந்து லெனன் இருக்கு அப்படின்னா தனித்தனியா வந்து நீங்க அப்டேட் பண்றப்ப யூஆர்எல் வந்து அது இன்டர்னல் லிங்க் இந்த ஸ்லக் தான் நான் மெயினா சொல்றேன். ஸோ இந்த ஸ்லக் போடுறீங்க, இதுல வந்து உங்களுக்கு பிளாக் வரலாம். இது வந்து ஒரு சர்வீஸ் பேஜ், இதுலயே வந்து உங்களுக்கு பிளாக் வரலாம், இல்ல கான்டாக்ட் பேஜ் வரலாம், இல்ல வந்துட்டு இது இல்லாம லேண்டிங் பேஜ்னு ஒரு புதுசா நீங்க கொண்டுலாம். இப்போ ஐடி கார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து கோர்ஸ் யாராவது கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஃபுல் டீடைல்ஸும் ஒரு டெக்ஸ்டா அனுப்பிச்சு விடாம உங்களுக்கு ஒரு லிங்கா அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த லிங்க்ல வந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, யார் எடுக்க போறாங்கிற டீடைல்ஸ் இருக்கு, என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிற சிலபஸ் கூட இருக்கு. ஸோ இந்த லிங்க் வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து கொடுக்குறது. ஸோ 21 கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 21 கோர்ஸ் ஆச்சு. இது போக இந்த சர்வீஸ் பேஜ் ஒரு 21 இருக்கும். இதுல வந்து லொகேஷன் பேஸ் பண்றீங்க அப்படின்னா கொச்சியை தனியா ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு 21 இப்படியே வந்து இது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. தனித்தனியான ஸ்லக் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ புதுசா ஒரு பிளாக் போடுறீங்க அப்படின்னா இந்த 22 ஓகே, ஏன்னா அதுக்கு வந்து தனியா தான் ஸ்லக் கொடுக்குறீங்க. கான்செப்ட் புரியுதுல உங்களுக்கு? இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க் பத்தி இங்க பேசலாம், ஸ்லக் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ உங்க ஹோம் பேஜோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஹோம் இருக்கணும், கண்டிப்பா ஹோம் பேஜ் இருக்கணும், அபௌட் அஸ் வந்துட்டு இருக்கணும், சர்வீசஸ் பேஜ் வந்துட்டு கொடுப்பீங்க, பிளாக் வந்து கொடுப்பீங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஃபார்மேட். ஒரு வெப்சைட் எடுத்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. இது இல்லாம கான்டாக்ட் பேஜ் இந்த 4 பேஜ் வந்து ஒரு வெப்சைட் எடுத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. ஸோ பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஹோம்குள்ள போனா அப்படின்னா என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். அபௌட் இதுக்குள்ள போனாலும் அந்த கம்பெனி எதை பத்தினது, யார் வந்து இதோட ஃபவுண்டர், யார் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ் தெரியும். சர்வீசஸ்குள்ள போனீங்கன்னா சர்வீசஸை பத்தி டீடைலிங்கான கண்டென்ட் வந்து இதுக்குள்ள இருக்கும். யார் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்றாங்க, பிரைசிங் என்ன, முன்னாடி பண்ண ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன, போர்ட்ஃபோலியோ என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயமும். கான்டாக்டர்ஸ்ல வந்து நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரியான டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இது சேர்த்துறீங்க அப்படின்னா 4 பேஜுக்கும் சேர்த்து 4 லிங்க் வந்துட்டு வரும். ஹோம் பேஜோட சேர்ந்து அபௌட் சர்வீசஸ் பேஜ் ஒவ்வொன்றும் லிங்க் வரும். இதுவே வந்து 4 பேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஆர்எல் தான் கணக்கு. இன்டர்னல் லிங்கிங், எக்ஸ்டர்னல் லிங்கிங் இதுல வராது. இப்போ வந்து ஒரு 5000 பேஜஸ் வந்து வச்சிருக்கீங்க ப்ராடக்ட்லயோ சர்வீஸ்லயோ அப்படின்னா எவ்வளவு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாலும், இப்போ எஸ்இஓ மேனேஜரா இருந்தாலும் நீங்க தனித்தனியா பேஜ் கிளிக் பண்ணி கொடுத்தாலும் இந்த டெக்னிக்கல் எஸ்இஓ மேப்ல போய் செக் பண்ண முடியாது. ஏன்னா 5000 லிங்க் அப்படிங்கிறது வந்து ஈஸி இல்லை. ஒவ்வொரு விஷயமா போயிட்டு செக் பண்றது, மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அந்த இமேஜுக்கு ஆல்ட் இருக்கா, இது வந்து அதுல ஏதாவது டெக்னிக்கல் எரர் இருக்கா, இது எல்லாத்தையுமே ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியாது. ஒரு ஹியூமன்னால மேனுவலா இந்த விஷயத்தை பண்ண முடியாது. எவ்வளோ டீம் இருந்தாலும் எவ்வளோ பீப்புள்ஸ் இருந்தாலும் டைம் தான் அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீமிங் ஃப்ளாக் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இந்த பேஜஸ் வந்து ப்ரோக்கன் லிங்க்ஸ் இருக்கா, டைட்டில் வந்து மிஸ் ஆகுதா, டிஸ்கிரிப்ஷனோட லென்த் அதிகமாக இருக்கா, டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்கா, பேஜ் இண்டெக்ஸ் ஆயிருக்கா, இல்லை சைட் மேப்ல ஏதாவது எரர் இருக்கா, இது எல்லா விஷயமே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தாண்டி இதில் மெயினாக வந்துட்டு என்னென்ன விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த டூல் யூஸ் பண்ணி என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா க்ராலிங் இஷ்யூஸ்,
இந்த 5 பிரச்சனையை வந்து ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எஸ்இஓ பர்சனுக்கு மட்டும் இல்ல, இது வந்து டெவலப்பருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டூல டெவலப்பரும் யூஸ் பண்ணுவாங்க, எஸ்இஓ பர்சனும் யூஸ் பண்ணுவாங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் அந்த செட்ல வர எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ற ஒரு டூல் தான். இது வந்து ஈஸியா நீங்க ஆக்சஸும் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தா வந்துட்டு போதும். ஆனா இதுல இருக்க எரரை எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது தான் விஷயம். அது வந்து நீங்க பாப்பீங்களா இல்ல டெவலப்பர் காமிச்சு விடுவீங்களா, இதோட டைம் என்ன, இதோட டியூரேஷன் எவ்வளவு ஆகும்? ஏன்னா இதை பேஸ் பண்ணி, இந்த எரர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்கிங் ஃபேக்டர் வந்துட்டு இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகும். ஸோ இந்த 5 ப்ராப்ளம் வந்து என்ன அப்படிங்கறத ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். இதோட ஹெல்த் எப்படி இருக்கு, ஹெல்த்தோட ஸ்கோர் எப்படி இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ரிப்போர்ட்டும் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீமிங் ஃப்ராக் அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்ல, கூகுள் எப்படி க்ரால் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த ஸ்க்ரீமிங் ஃப்ராக்ல இருக்க இந்த க்ராலர்ஸ் ஒரு வெப்சைட்குள்ள போச்சு அப்படின்னா வித்தின் 10 minutes ஒவ்வொரு பேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். உண்மையாவே அந்த வெப்சைட்ல வந்து 5 லிங்க்ஸ் இருந்தது, 5K லிங்க்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 15 minutes இருக்கும். இல்ல லிங்க் எல்லாம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா வித்தின் 2 to 5 minutes உங்களுக்கு ஃபுல்லா க்ரால் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா மெதுவாக போய் க்ரால் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது எல்லாம் அட்ரஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கூகுள் பாட் மாதிரி இது க்ரால் பண்ணி அந்த எல்லா ப்ராப்ளமையும் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு எஸ்இஓக்கு வந்து எப்படி இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்க்ரீமிங் ஃப்ராக் இல்லை அப்படின்னா தனித்தனியாக போய் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செக் பண்ணணும். ஒரு பேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த செக்லிஸ்ட் வந்து வச்சுப்பீங்க. ஸோ அந்த 12 விஷயம் இல்லை 15 விஷயம், அந்த மெட்டா டைட்டில் இவ்வளோ இருக்கணும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், இமேஜ் ஆர்ட் வந்து இருக்கணும், 100 KB இருக்கணும், இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 20 to 30 minutes ஒரு பேஜ் இருக்கும். எப்படி ஆகும் அப்படின்னா, இமேஜ் வந்து 10 இமேஜ் போட்டிருந்தாங்க, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது ப்ராப்பரான லிங்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க செக் பண்ணணும். இல்லை உங்ககிட்ட டூல் இருக்கு, எஸ்இஓ இன் ஒன் கிளிக் இருக்கு அப்படின்னா அதை வச்சு ஈஸியா இருக்காது. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையும் மேனுவலா செக் பண்ணி தான் எடுப்பீங்க. இந்த ஸ்க்ரீமிங் ஃப்ராக்ல வந்துட்டு நீங்க க்ரால் பண்ணணும்னே தனித்தனியா வந்து இஷ்யூஸ் இருக்கும். மெட்டா டைட்டில் எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட கேரக்டர்ஸ் லென்த் எவ்வளவு இருக்கு, இது எப்படி அஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் தனித்தனியா உங்களுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த எஸ்இஓ பீப்புள் வந்து இதை கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் நான் யூஸ் பண்ணேன். ஸ்க்ரீமிங் ஃப்ராக் அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்இஓ நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுல டவுன்லோடபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி டெவலப்பர் காமிச்சு விடுறது, இல்ல டிசைனிங் பர்சன் காமிச்சு விடுறது, அதெல்லாம் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ராப்ளம் வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த வெப்சைட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து அப்டேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணுவீங்க, ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவீங்க. ஸோ லைனாக போய் க்ரால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ், கேட்டகரி, அபவுட் அஸ், பிளாக் பேஜ், கான்டாக்ட், இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு டேட்டாவா வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு அதை அப்டேட் பண்றதுனாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்னல் ப்ராப்ளம் என்ன இருக்கு, ரெஸ்பான்ஸ் கோட் என்ன இருக்கு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், H1 ஹைரார்கி வந்து ப்ராப்பரா இருக்கா, கெனானிக்கல் ப்ராப்பரா இருக்கா, ரீடைரக்ஷன்ஸ் இருக்கா, இல்ல இந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம், இந்த பர்டிகுலர் பேஜுக்கு எங்க இருந்து லிங்க் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து செக் பண்ணுங்க. நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன்
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்டர் யூஆர்எல் டு ஸ்பைடர் அப்படின்னு இருக்கா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த லிங்க் வேணும் கொடுங்க. நெக்ஸ்ட் ஐடி கார்பரேட்டர் இப்போ சொல்றேன், இல்லை எரர் வந்து இருக்கும். எப்படின்னா இப்போதான் வந்து மைக்ரேட் பண்ணியிருக்கோம். மைக்ரேட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சு. அந்த எரர் இன்னும் சால்வ் பண்ணல. ஸோ அதுல இருந்து ஒரு சில எரர்ஸ் வந்து இருக்கும். ஒருவேளை இதுல பெருசா எரர் இல்லை அப்படின்னா வேற சைட் வந்து நான் காமிக்கிறேன். ஸ்பெசிபிக் பேஜோட யூஆர்எல் கொடுக்கலாம். ஸ்பெசிபிக் பேஜோட யூஆர்எல் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டொமைனு, சப் ஃபோல்டரு, ஆல் சப் டொமைன்ஸ் இருக்கும், எக்ஸாக்ட் யூஆர்எல் இருக்கும். இந்த எக்ஸாக்ட் யூஆர்எல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்டிகுலர் பேஜுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்துரும். இந்த மூணும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் வராது. நீங்கள் லிங்க் போட்டு இந்த மூணில் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். சப் டொமைன் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டாக இருக்கங்காட்டி அதுவே வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. அப்புறம் நீங்கள் இங்கே வந்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்க இந்த ஃபைலு, வியூ, மோடு, அப்புறம் கான்ஃபிகரேஷன்ஸு, பல்க் எக்ஸ்போர்ட்ஸு, ரிப்போர்ட்டு, சைட் மேப், விஷுவலைசேஷன், இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இதை வந்து சொல்கிறது. இப்போ ஃபைல் வந்து பர்டிகுலராக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு, அப்புறம் சேவ் பண்ணுறதுக்கு, செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸ்கெட்யூல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இதே வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்ஸ் வந்துட்டு மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வியூ ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீன் சைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, காலமை ஹைட் பண்ணுறது, அதை ஷோ பண்ண வைக்கிறது, அப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து மாற்றுறது, அந்த யூஐ வந்து சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் விஷுவல் செட்டிங்ஸில் வந்துட்டு மாற்றுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிப்பீங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த வியூ ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபைல் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா க்ரால் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, லேட்டராக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, அதை சேவ் பண்ணி வைக்கிறது, நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு அந்த ஃபைல் ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் பார்த்துப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த மோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த மோட்ல வந்துட்டு இந்த ஸ்பைடர், லிஸ்டிங், எஸ்சிஆர்பி, கம்பேர், இந்த விஷயம்லாம் வந்து நீங்க பண்ணிக்கலாம். கம்பேர் அப்படிங்கிறது என்ன, ஸ்பைடர் தான் வந்து இப்படி நம்ம இது பண்றது, மோஸ்ட்லி ஸ்பைடர் தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த லிஸ்ட், எஸ்சிஆர்பியும் ஸ்பைடர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனா இந்த கம்பேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான எரர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். இங்கே வந்து செலக்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னன்னா 2 சைட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களோட காம்படிட்டர் சைட்டையும் உங்களையும். பட் இது வந்து பெய்டு இல்லை, எங்கிட்ட ஃப்ரீ தான் இருக்குது. ஸோ இது 2 லிங்க்கும் போடுறீங்க, இல்லை வந்து அந்த சைட் மேப்பை டவுன்லோட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அண்ட் ப்ரீவியஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ 2 இடத்துலையும் வந்து ஒரே லிங்கை போட்டு டேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அங்கே என்ன ப்ராப்ளம் இருந்தது, இப்போ என்ன சொல்யூஷன் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரியான டேட்டாஸும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மோடு இது வந்துட்டு இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பேஜ் 1, பேஜ் 2 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஆடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து கூகுள் சர்ச் கன்சோலில் ஒரு சில எரர் வந்துட்டு பார்ப்பீங்கல்ல, ஸோ அந்த ப்ராப்ளமை ப்ராப்பராக இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். புரியுதா? இல்லை இது வந்து சர்ச் கன்சோல் அனலிட்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கும், புரியாது. பட் நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை, நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷனில் வந்து உங்களுக்கு 5K லிங்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி போச்சு அப்படின்னா நீங்கள் பெய்டு வந்து வாங்கிக்கணும். ஓகே, யாருக்கு புரியுது, யாருக்கு புரியுது, உண்மை புரியுது? உங்க 3 பேத்துக்கு புரியல, புரியல. ஃபைல் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அக்ஷய், இந்த டூல்ல இருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அந்த இது கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கலாம். ஆமா, வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த ஃபைல் ஆப்ஷன் வந்து சொன்னேன். இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அக்ஷய் புரியுதா? இல்ல, இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. இந்த என்ன டேப்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த டேப் தான் சொல்லிட்டு இருக்கேன். மெயின் இப்போ கிளிக் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த டேபை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி காமிக்கிறேன். ஓகே தானே?
சிவனேஷ் உங்களுக்கு புரியுதா ஏதாவது? சரி, ஓகே. இந்த மோடும் நீங்க பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க. இதுல வந்து ஸ்பைடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா, தனித்தனியா வந்துட்டு கம்பேர் பண்றது, ஸ்பைடர் இது பண்றது, இது மோஸ்ட்லி வந்து பெய்டு வெர்ஷன்ல தான் வந்துட்டு வரும். இந்த கான்ஃபிகரேஷனும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த பல்க் எக்ஸ்போர்ட், கரண்ட், ப்ரீவியஸ், இந்த பல்க் எக்ஸ்போர்ட் வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து நீங்க தனியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட் இதுவும் வந்து நீங்க தனித்தனியா டவுன்லோட் பண்றதுனா பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஃபன் பேஜ் வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா எந்த லிங்க்குமே இல்லாம இருக்கிறது. ஸோ பேஜ் ஸ்பீட் இன்சைட், மொபைல் இதெல்லாம் வந்துட்டு நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இதுலயே வந்துட்டு ஒரு சிலது உங்களுக்கு ப்ரீமியம் வெர்ஷன்ல தான் வரும், ஃப்ரீ வெர்ஷன்ஸ்ல வரும். என்ன எரர் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் 5K குள்ள வந்து பண்ணிக்கலாம். அதை தாண்டி ரொம்ப அட்வான்ஸா போகணும் அப்படின்னா பெய்டு வெர்ஷன். இந்த விசுவலைசேஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கும் கூட. இப்போ எப்படின்னா இது வந்து ஒரு 3D டயக்ராம் எல்லாம் வந்துட்டு காமிக்கும் உங்களுக்கு. எந்த பேஜ் கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷுவலைசேஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. அப்படியா? சரி இருங்க, நான் இது பண்ணிட்டு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஷேர் ஆகும். இப்போ காமிக்கலையா? இப்போ ரெடி. ஓகே, ஸோ இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, க்ராலிங் வந்துட்டு ஒரு ட்ரீ மாதிரி காமிக்கும், டைரக்டரி மாதிரி காமிக்கும். ஸோ 3D டைரக்டரிஸ் அந்த மாதிரிலாம் வந்து காமிக்கும். இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏதாவது கிளைண்ட்டுக்கு டயக்ராமாக போட்டு தரீங்க அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இந்த அனலிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டாப் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த 3 வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க. இதுலேயும் வந்துட்டு இந்த ஃபைல் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவீங்க, வியூ யூஸ் பண்ணுவீங்க, மோட் வந்து வேணும்னா இது பண்ணுவீங்க. மித்தபடி இதில் எதுவுமே வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ டைம் இருந்ததுன்னா இந்த விசுவலைசேஷன் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது கிளைண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வச்சு ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும். லோட் ஆகுதா ஸ்க்ரீன்?
சரி, இப்போ வந்து 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த விசுவலைசேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3D டைரக்ஷன் க்ராலிங் டயக்ராம் அப்படிங்கிறது வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இது டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இது பெருசாக யூஸ் ஆகாது. ப்ளஸ் கிளைண்ட் சைடு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் யூஆர்எல் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு டைட்டில் டெப்த் எந்த மாதிரி இருக்கணும், ஸோ இதோட சைஸ் என்ன இருக்கணும், யூனிக் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிங்க் மட்டும் இருக்கணுமா, வேர்ட் கவுண்ட் வந்து காமிக்கணுமா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்துட்டு நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பர்டிகுலராக இந்த இதை வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரால் டெப்த் எவ்வளோ இருக்குது, யூனிக் இன்லிங்க் எவ்வளோ இருக்குது, அவுட்லிங்க் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இன்லிங்க் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பேஜ்னால இந்த பேஜோட லிங்கை யார் யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அவுட்லிங்க் அப்படின்னா வேற பேஜ்ல இருந்து இந்த பேஜுக்கு எந்த லிங்க் வந்திருக்கிறது அப்படிங்கிறது. புரியுதா? புரியல என்னது சொன்ன ஓகே. இதுல என்ன சொன்ன? இன்லிங்க் அவுட்லிங்க் அப்படிங்கிறது அது ஓகே மேம். இன்லிங்க் அவுட்லிங்க்னு சொன்னல அந்த கான்செப்ட். இன்லிங்க் இதோ இங்க போட்டுருக்கு பாத்தீங்களா, இந்த இன்லிங்க் ஒன்று யூனிக் இன்லிங்க் யூனிக் அவுட்லிங்க் 5 and 3ன்னு காமிக்குது பாத்தீங்களா, கீழ இருந்து 4th and 5th. சரி கான்செப்ட் என்ன அப்படின்னா இன் அப்படிங்கிறது இந்த ஹோம் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோம் பேஜோட லிங்கை எங்கெங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. சர்வீஸ் பேஜஸ்ல யூஸ் பண்ணிருக்கலாம், கேம் பேஜஸ்ல யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் பேஜ்ல யூஸ் பண்ணிருக்கலாம். அவுட்லிங்க் அப்படிங்கிறது வெளியில இருந்து இந்த ஹோம் பேஜுக்கு எந்தெந்த லிங்க் வந்திருக்கிறது அப்படிங்கிறது. பர்டிகுலர் ஹோம் பேஜ்ல டிஎமோட லிங்க் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன், வெப் டெவலப்மெண்டோட லிங்க் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது. இந்த பேஜ்ல எந்தெந்த லிங்கை நான் யார் யாருக்கு கொடுத்துருக்கேன், வேற பேஜ்ல லிங்கை நான் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஆனா இங்க வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்கணும். பர்டிகுலரா உங்களுக்கு ஒரு டயகிராமா வந்துட்டு வேணும் அப்படின்னா இன்லிங்க் அவுட்லிங்க்னு சொல்றாங்க. கான்செப்ட் வந்து அதுதான். வேர்டிங் மட்டும் டூலோட லாங்குவேஜ்ல வரும். இந்த டூலோட லாங்குவேஜ்ல அப்படி வரும். இல்லாட்டி பர்டிகுலரா இந்த பேஜ்ல என்னென்ன லிங்க் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவை உங்களால ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த டூல் யூஸ் பண்றப்ப இந்த மாதிரியான ஒரு கீவேர்ட் போட்டு நீங்க உங்களுக்கு வந்து காணும். இன்லிங்க் அண்ட் அவுட்லிங்கோட கான்செப்ட் வெறும் சைட்டுக்குள்ள மட்டும் ஆமா, ஒரு பேஜுக்குள்ள மட்டும் இல்ல. நம்ம பேக் லிங்க்லாம் எடுத்தோம்னா காமிக்காது. சர்ச் ஆட் பண்ணி அது ஓபன் பண்ணி சரி பேக் லிங்க்ஸ் எல்லாம் காமிக்காது. பேக் லிங்க்ஸ் எல்லாம் காமிக்காது. அது வந்து ஆஃப் பேஜோட வெப்சைட்டுக்கு வெளியில நடக்கிற ஆக்டிவிட்டி. பர்టిక్యులரா அந்த வெப் பேஜ்ல என்ன நடக்குதுங்கற ஆக்டிவிட்டி தான் இந்த இன் லிங்க் அவுட் லிங்க். ஓகே, இது வந்து ஒரு டயகிராமா காமிக்கும். இங்க நீங்க எதை கஸ்டமைஸ் பண்ணணுமோ நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜூம் பண்ணீங்க அப்படின்னா மெயின் பேஜஸ் என்ன, அதுல இருந்து என்ன மாதிரி லிங்க் பாஸ் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இதை பத்தி நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. இந்த விசுவலைசேஷன் இது வந்து யூஸ்ஃபுல்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல், இல்ல நான் வந்து இது சும்மாவே நான் போட்டுப்பேன் அப்படின்னா கொஞ்சம் இது நான் யாருக்கு யூஸ் பண்ணல. ஏன்னா இதுல வந்து நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. மாட்டிப்போன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணது இல்லை இப்போ வரைக்கும். நீங்க ஏதாவது யூஸ் பண்ணலாம், இது ரிசர்ச் பண்ணலாம்னா பண்ணுங்க. சென்ரிஷ் வந்துட்டு அந்த டூல் தேர்ட் பார்ட்டி டூல்ல இருந்து உங்களுக்கு சென்ரிஷ் வந்து எடுக்கிறது. இது அதை விட இது பெட்டர் தான். ஏன்னா இங்க வந்து நீங்க லிங்க் வந்து தனித்தனியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சைட் ஆடிட் கான்செப்ட் குள்ள போகல. அந்த சைட் ஆடிட்ல யூஸ் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். பிளஸ் இந்த சைட் ஆடிட்டுக்கு இல்லாம நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ நான் சொல்றேன், இந்த டயகிராம் பத்தி ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க கிளைண்ட் கிட்ட போனா சரி. டயகிராம் நல்லா இருக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டீங்கன்னா நிறைய क्वेश्चंस வந்து கேட்பாங்க. நான் எடுத்து சொல்றேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இந்த 3D டயகிராம்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே.
ஒரு கம்பேரிசன் கம்பேர் பண்ண முடியல. எதுலாம் இப்போ ஆடிட் ஆஃப்டர் ஆடிட் அது நீங்க எடுத்துக்கலாம். ஆடிட் விஷயமே இல்ல. ஆடிட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிளையண்ட்டுக்கு நீங்க அப்ரோச் பண்ண போறீங்கன்னா ஆடிட் எடுத்து கொடுப்பீங்க. அந்த ஆடிட்டை தாண்டி நீங்க ஒர்க் பண்றீங்க பாத்தீங்கன்னா, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றப்ப என்னென்ன எரர் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் ஹெல்த் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். செம்ரேஜ் ஆகட்டும், ஏஜ்எஃப் ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் சைட் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காமிக்கும், இல்ல ஹெல்த் ஸ்கோருங்கிறது காமிக்கும். அது வந்து 70+ இருக்கணும். 70க்கு கீழே இருந்ததுன்னா சைட்ல நிறைய எரர் இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க இந்த டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன எரர் இருக்கு அப்படிங்கறது எக்ஸாக்ட்டா வந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேப்ஸ். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த டேப் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த ஃபைல் வியூ மாடல் இது வந்து தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிச்சு. ஓகே, க்ரால் வந்து 100% நடந்திருக்கு. லிங்க் வந்து கொடுத்துருக்கீங்க, டொமைன் சப்டொமைன் எக்ஸாக்ட் URL கொடுத்துருக்கீங்க. கிளியர் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேபுக்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த டேப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்டர்னல் ப்ராப்ளம் என்ன, எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் வந்துட்டு என்ன வருது, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறது. அப்ப நீங்க கேட்கலாம் இந்த எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ் அப்படிங்கிறது சைட் ஆடிட் எடுத்துட்டு இருக்கிறது ஐடி கார்ட். இன்டெலெக்ட்ஸோட லிங்க் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். டெவலப்டு பை யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. ஸோ அது வந்து இந்த எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இந்த யூடியூப் லிங்க் என்ன, WAB இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் லிங்க். ஸோ அதங்காட்டி இதுல இருந்து எரரை வந்து காமிக்கிற மாதிரி காமிக்குது. 200 301ல வந்துட்டு இருக்கு. மூவ் பண்ணது ஃபார்ம் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி HTTPS இருக்கிறது, அது மீன் பண்ணி இருக்கிறது. நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படிங்கிறது வந்து இது டெவலப்பர் பார்க்கறது, ரெஸ்பான்ஸோட டைமிங் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி. URL அப்படிங்கிறது வந்து என்னென்ன URL வந்து இந்த பேஜ்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. இந்த டேப் பாத்துருங்க. இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். எரரையும் மெயினா எரர் தான் ஆக்சுவலா இந்த எரர் மட்டும்தான் காமிக்கும். அதுல சின்ன எரர் இருந்தாலும் அதை காமிக்கும். இது வந்து இருக்கிற சைட் மேப்ல என்னென்ன லிங்க் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த இது வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன எரர் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு காமிக்கிறது. இல்ல மேம், எரரோட தான் காமிக்கும். எரர் இருந்தா தான் உங்களுக்கு காமிக்கும். கண்டிப்பா ஒரு பேஜ் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. அதுல ஏதாவது ஒரு சின்ன எரராவது இருக்கும். ஸோ அதை வந்து இங்க காமிக்கும். எரர் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் மெயினா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. டெக்னிக்கல் எக்ஸ்பிளர் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா. க்ராலிங் ப்ராப்ளம் வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம், ஆன் பேஜ் ப்ராப்ளமும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம், ரெஸ்பான்ஸ் எரரை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டூல் யூஸ் பண்றேன். நல்லா இருக்கு, அது வந்து இது காமிக்காது. அப்படி காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பேஜ் லென்த் இந்த 200 301 302 200னா என்ன, ஒரு பேஜ் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது மெயின். ஸோ URL வைஸ் அந்த போற எப்படி சொல்றது க்ரால் ஆகிறது ஃபைன் 200ல கரெக்டா இருக்கு. எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட் பேஜ் வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த பேஜ்ல எவ்வளவு எரர் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த 205 அப்படிங்கிறது வந்து பேஜோட லிங்க் கரெக்டா பாஸ் ஆகுது. 301 இல்ல 404 இல்ல 500 எரர் இல்ல, பேஜோட லிங்க் கரெக்டா பாஸ் ஆகுது. இது வந்து கரெக்ட். மித்தபடி ஆன் பேஜ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, டெக்னிக்கலா நீ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு இங்க வந்து சொல்லி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத கரெக்டா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அது நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ப்ராப்ளமை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த டூல் வந்து யூஸ் பண்றோம். இதுல இருக்கிறது மோஸ்ட்லி எரர் இருக்கு. ஒரு பேஜ் எடுத்தோம்னா அதுல இருக்கிற எல்லா இன்டர்னல் லிங்க்ஸ் காமிக்கணும்னா அதை யூஸ் பண்ணுங்க. இன்டர்னல் லிங்க் பேஜ்ல இருக்கிற எல்லா லிங்க்குமே லிஸ்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா எரர் இருந்தா தான் காமிக்கும். இல்ல மோஸ்ட்லி எரர் தான். இல்ல அப்படி எரர் இல்லாம காமிச்சது அப்படின்னாலும் அதுல ஏதாவது சின்ன எரர் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. ஒருவேளை வேற ஏதாவது ஒரு செக்ஷன்ல எரர் இருக்கும். ஒருவேளை இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் வந்து நான் பெருசா யூஸ் பண்ணது இல்ல. உள்ள என்னென்ன எரர் இருக்கு, பெர்மனன்ட்லி மூவ் அப்படிங்கிறது கூட இது ஒரு எரரா தான் எடுத்து காமிக்குது. கிராலிங்கோட டெப்த், இன்லிங்கிங் எவ்வளவு வந்திருக்கு, இதெல்லாம் கூட இது ஒரு எரரா காமிக்கலாம். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல பெருசா எரர் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சைட்டு 100% எக்ஸ்போர்ட் காமிக்காது. மிஞ்சி போனா ஒரு 80 கொண்டு வரலாம். அதை தனி உன்னால காமிக்க முடியாது. ஏன்னா எரர் காமன் வந்துட்டே தான் இருக்கும். பேஜ் ஸ்பீட் வந்து கம்மியாகும்,
இல்லை மெட்டா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஏதாவது மாற்றி விடுறப்ப கேரக்டர்ஸ் வந்து அதிகமாகும். இதெல்லாம் சின்ன சின்ன எரர்ஸ். ஓகே, நீங்க சொன்னது 5 ரூபாய் அதுக்குள்ள நிறைய எரர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஆப்டிமைஸ் பண்ணாலும் அந்த அது 80% கொண்டு வர முடியும். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் 80 ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு வரலாம். அது மேலே நீங்கள் 90 போனாலும் ஒரு 1 வீக் நிற்கும், திருப்பி அந்த 80க்கு வந்துடும். ஏன்னா ஸ்கோர் வந்து உங்களுக்கு மாறிட்டே தான் இருக்கும். 100% கொண்டு வர முடியாது. 100% கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலும் அது நிற்காது. இப்போ பேஜ் ஸ்பீட் இன்சைட்லேயே நான் 100 எங்கேயுமே பார்த்தது இல்லை. சைட் வந்துட்டு நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 பார்த்துருக்கேன், லைவ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டவுன் ஆகிடும். மினிமம் வந்து ஒரு 60 இருக்கணும். பேஜ் ஸ்பீட் இன்சைட் தெரியல எல்லாத்துக்குமே. ஸோ ஆடிட் பண்ணுறப்ப மெயினாக யூஸ் பண்ணுறது பேஜ் வந்து 3 செகண்ட்ஸ்குள்ளே லோட் ஆகிறதுக்கு அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது. 80 கொண்டு வரதுக்குள்ளேயே தள்ளிடுவோம். அந்த 80 ரொம்ப நேரம் நிற்காது, ரொம்ப நாளைக்கும் நிற்காது, அது டவுன் ஆகிடும். யூசர்ஸோட டிராஃபிக்கை பொறுத்து, நம்ம போடுற லிங்கை பொறுத்து இது வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜோட டைட்டில்ஸ் என்ன இருக்கு, மெட்டா டைட்டில்ஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு நீங்க இங்க பாத்துக்கலாம். இப்போ நீங்க மெயினா பார்த்துட்டு இருக்கிறது இந்த லிங்கோடது மட்டும்தான். ஸோ இங்க இஷ்யூஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கதான் வந்துட்டு மெயினான ஒர்க்கே நீங்க பாப்பீங்க. ஓகே, இந்த இடத்துல ஓவர்வியூல வந்து இருக்க எல்லா லிங்கோட டீடைல்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ டோட்டலா எவ்வளவு யூஆர்எல்ஸ் இருக்கு, அது வந்து ரோபோடெக்ஸ்ட் எவ்வளவு பிளாக் பண்ணி வச்சிருக்கு, எக்ஸ்டர்னல் எவ்வளோ இருக்குது, டோட்டல் க்ராலிங் வந்துட்டு லிங்க் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இன்டர்னல் யூஆர்எல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கொடுத்துரும். அதுவே ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துரும். க்ராலிங் டேட்டா அப்படிங்கிறது வந்து HTML, ஜாவா ஸ்கிரிப்ட், CSS இது வந்து மோஸ்ட்லி டெவலப்பரோட பார்க்குற அந்த டேப் தான். பிளக்கின்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. நம்ம வந்து ஐடி கார்ப்பை ரியாக்டுக்கு வந்துட்டு மைக்ரேட் பண்ணிட்டோம். ஸோ அதங்காட்டி இந்த பிளக்கின் வந்து 0 இருக்குது, அதர்ஸ் வந்து 5 இருக்கு. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கு, என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், எக்ஸ்டர்னல் HTML கோடு அதெல்லாம் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, பிளக்கின்ஸு, செக்யூரிட்டி, அந்த செக்யூர் வருது பார்த்தீங்களா, அது இந்த மிஸ்ஸிங் எரர்ஸ், இந்த கண்டென்ட் இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி டெவலப்பர் கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் தான் பண்ண முடியும். இந்த ஒர்க் நீங்கள் பார்க்க அது வந்து உங்களுக்கு இஷ்யூல தான் வரும். இங்க வந்திருக்கு பாத்தீங்களா, மெயினா டேப் பாருங்க. ஸோ இதுல இஷ்யூஸ், வார்னிங்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீங்க பாப்பீங்க. இந்த ஓவர்வியூல என்னென்ன இருக்குங்கிறது சொல்றேன். ஜஸ்ட் நீங்க பாக்குறீங்க இது என்ன அப்படிங்கறத அதான் மேம். அது வந்து நீங்க கேட்குற எரர் வந்து இந்த இஷ்யூ டேப்ல தான் வரும். இது வந்து ஓவர்வியூ, நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்றேன். ஸோ அந்த இஷ்யூ டேப்ல போயிட்டாலே உங்களுக்கு மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரிஞ்சுக்கும். இப்போ இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி டெவலப்பர் பார்க்கறது தான். இந்த இன்டர்னல், எக்ஸ்டர்னல்ஸ், இந்த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க டெவலப்பரோட ஹேண்டில்ஸ்ல தான் இருக்கு இந்த ஓவர்வியூ அப்படிங்கிற ஆப்ஷனு. நெக்ஸ்ட் இந்த இஷ்யூஸ்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூ என்ன, வார்னிங்ஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறது காமிக்கும். இந்த இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது. இதை முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்றது நல்லது. 404 எரர்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். எக்ஸாக்ட் டூப்ளிகேஷன்ஸ், அப்புறம் பேஜ் வந்துட்டு டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்கு, இல்லை வந்து பேஜ் ப்ராப்பரா க்ரால் ஆகாம இருக்கு, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துட்டு உங்களுக்கு இங்க கொண்டு வரும். வார்னிங் அப்படிங்கிறதும் வந்துட்டு நீங்க செகண்ட் ப்ரியாரிட்டியா கொடுப்பீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க பண்ணலாம், இதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ மெட்டா கேரக்டர்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னா அதனால ப்ராப்ளம் கிடையாது. பார்க்குற யூசருக்கு வேர்டு கட் ஆகி தெரியும். அது வந்து ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஒரு பாயிண்ட் கம்மியாகிறது தான். பட் இந்த இஷ்யூ அப்படிங்கிறது இந்த 404 பேஜ் கரெக்டா தெரியல, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல எல்லாம் கொண்டு வருது. வார்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி இந்த எக்ஸ்கோடு, அப்புறம் கோட் செக்யூரிட்டி பாலிசி, அன்சேஃப் கிராஸ் ஒரிஜின் லிங்க் இதெல்லாம் வந்துட்டு வருது. இது மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் கிட்ட நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த செக்யூரிட்டி வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து டெவலப்பர் தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட எக்ஸாக்ட் ப்ராப்ளமோட இதை வந்து இந்த ஓவர்வியூவில் பார்த்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓவர்வியூவில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும். ஸோ 200 எங்கே இருக்குது, இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். இந்த டேப் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அது இண்டெக்ஸ் ஆயிருக்கா, நான் இண்டெக்ஸ் ஆயிருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிடும். ரீடைரக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படின்னாலும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். டேட்டா வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கீழே ஒரு டேப் இருக்கும்.
இந்த இஷ்யூஸை முடிச்சுட்டு நம்ம அங்கே போய்க்குவோம். ஸோ இது இந்த H2 மிஸ்ஸிங்கு, அப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனையும் நீங்கள் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து ஆன் பேஜோட இஷ்யூஸ் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஹைராக்கி ப்ராப்பராக இல்லை, H2 அதிகமாக இருக்குது, H1 வந்து டூப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, பேஜோட டைட்டில் வந்து பிலோ 30 கேரக்டர்ஸில் இருக்குது, H2 வந்து டூப்ளிகேஷன்ஸ் வருது அப்படிங்கிறது. அந்த டூப்ளிகேஷன்ஸ் எப்படி வருது அப்படின்னா, ஒரு பேஜில் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் இல்லை அவுட்கம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறீங்கன்னா அடுத்த பேஜ்லேயும் அது H2 வச்சிங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே ஹோம் பேஜ் தான், இது www இருக்கும், இது இல்லாமல் இருக்கும். ஸோ இதோட H2 வந்து ரெண்டுமே இருக்குது அப்படின்னு டூப்ளிகேட் வந்துருக்கு. அந்த மாதிரி தான். அந்த டூப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க கண்டென்ட் எழுதுறப்ப ஒரே மாதிரி டைட்டில்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டீங்க, அதை H2 வைக்க மாட்டீங்க. நம்ம வெப்சைட்ல எல்லா கோர்ஸ் பேஜ்லயும் எல்லா டைட்டில்ஸ்னால ரிப்பீட் ஆகதான செய்யுது. ரிப்பீட் ஆகதா தெரியுது, ஆனா ஒரு சிலர் வந்து H2 கொடுத்துக்க மாட்டோம், அது ஹெட்டிங்காவே கொடுத்துருக்கோம். H2 ஆமா அப்படிதான் எழுதும். அதுக்கு மேல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அப்படி இல்லைன்னா இது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு ப்ராடக்டை 2 தடவை லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே, வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரே மாதிரி டைட்டில்ஸ் இருக்குன்னா இது பண்ணிடுவோம். ஒரே ஃபேமிலிக்குள்ள இருந்தாலும் எடுத்துக்கும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள SEO வருது, அது ரெண்டுக்கும் ஒரே இது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரிமூவ் பண்ணி மோஸ்ட்லி இது பெரிய ப்ராப்ளம் வராது. ஏன்னா இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல தான் இருக்கு. ரிமூவ் பண்றது நல்லது, இல்லாட்டி அது பெரிய இஷ்யூ வந்துட்டு உங்களுக்கு காமிக்காது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இஷ்யூவோட ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துரும், லோவில் இருக்கா மீடியமில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ URLs இருக்குது அப்படிங்கிற கவுண்ட்டும் வந்துட்டு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அது போக இந்த டோட்டல்ஸில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 100ல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ பர்டிகுலராக இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்க டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேப்ல என்ன பார்ப்பீங்கன்னா, இப்போ இந்த டூப்ளிகேட்னு வச்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன அட்ரஸ்ஸு, அதோட URL என்கோடு, அப்புறம் வந்து கண்டென்ட்டோட டைப் எப்படி இருக்குது, ஸ்டேட்டஸ் என்ன, அது வந்து என்ன ஓகேங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கா, ரீடைரக்ஷனில் இருக்கா, இல்லை பர்மனன்ட்லி மூடில் இருக்கா, இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட டைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கோ, டைட்டிலோட லென்த் என்ன, இதோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கீழே காமிச்சிடும். இது வந்து தனியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இதோட இன்லிங்க்ஸ் எங்கெங்கே இருக்குது, அவுட்லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே வந்திருக்கு, இமேஜோட டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில நேரம் ப்ராப்பரான சைஸ்ல இருந்தால் இங்கே வந்து அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகும், ஒரு சிலது வந்து டிஸ்பிளே ஆகாது. ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு அப்புறம் CSS எங்கே வச்சுருக்காங்க, இமேஜஸ் எங்கே வச்சுருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். SCRP ஸ்னிப்பெட்ஸ். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் லிங்க்கு SCRPல எப்படி காமிக்குது அப்படிங்கிற டயக்ராம் தெரியுதுல்ல, டயக்ராம் வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட டைட்டில் எவ்வளோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குது, லென்த்து. இல்லை இல்லை, இது வந்து காமிக்கும், ஆனால் இது பாசிபிள் கிடையாது. ஏன்னா இப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் யாரோட சைட் யார் வேணாலும் போட்டுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் எந்த வெரிஃபிகேஷனும் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் லிங்கை போட்டு எடுப்பீங்க, அவ்வளோதான். அது வந்து நீங்க வேர்ட்பிரஸ் போயிட்டீங்கன்னா நீங்க ஒரே டூல்ல பண்ணிக்கலாம், ஒரே ஒரு இது பிளக்கினை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் ஃப்ரால் அது பாசிபிள் கிடையாது, அப்படி கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆகும். நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஓகே, உங்க மெயில வச்சு உங்களோட டீடைல்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா ஓகே. என்னாச்சு? ஸோ இதோட சோர்ஸ் கோடு, HTTPயோட ஹெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வருது. டூப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு இது வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் கிராமட்டிக்கல் டீட்டெயில்ஸ் வராது. இந்த என்கிராம்ஸ் அப்படிங்கிறது வந்து பெய்டு வெர்ஷனில் வருது. ஆக்சசிபிலிட்டி டீட்டெயில்ஸு, இந்த லைட் ஹவுஸோட டீட்டெயில்ஸு, ஸ்ட்ரக்சரல் டேட்டா, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பெய்டு வெர்ஷனில் வருது. ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிலோ எவ்வளோ இருக்குது, மல்டிபிள் டைம்ஸ் இருக்கா, அவுட் சைடில் வந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். நான் இன்னொரு வெப்சைட் போடுறேன்.
இது வந்து இ-காமர்ஸ் சைட்டு. ஸோ இந்த லிங்க் எடுத்து சரி நீங்கள் லேப்டாப் எடுத்துக்கோங்க சரி ஆப் சரி ஓகே. நான் வந்து இன்னொரு லிங்க் போட்டிருக்கேன். அதில் பெருசாக உங்களுக்கு டேட்டா எடுக்க முடியல. ஓகே, கார்டு ஆர்கானிக்ஸோட போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லோடாக புரியுதா? புரியுது. கிளாஸ் முடிச்சுட்டு கொஸ்டின் கேட்குறேன். அப்போ பார்த்தீங்களா, இது நீங்கள் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டவுட் வரும். அப்போது டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அது ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, சைட் மேப் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் நீங்க ரிவ்யூஸ் ஆகிறத பார்க்கலாம். இதுவும் வெப்சைட்ல இருக்க அந்த சைட் மேப்பை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பண்ணும். ஆமா, சைட் மேப் யூஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ணணும்னா அது வேர்ட்பிரஸ்ஸா இருந்தா உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிடும். மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லாம் மாத்துனீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடும். ரியாக்ட் நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ சைட் மேப் அப்பவும் அப்டேட் ஆகல அப்படின்னா சைட் மேப் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதோட இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 தான், HTTP, HTTPS. அந்த இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த HTTPயோட நிற்கிது. அந்த செக்யூர் இல்லாமல் இருக்கங்காட்டி இது வந்து ஒரு எரரா காமிக்குது. இது வந்து இந்த ஹோம் பேஜில் இருக்கங்காட்டி இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதங்காட்டி இதை கொஞ்சம் ப்ரியராக பார்த்து நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் இந்த மிஸ்ஸிங் ஆல் டெக்ஸ்ட் இமேஜ் இருக்கு. பட் செக் பண்ணி பார்க்குறேன். ப்ரீமியம் வெர்ஷனில் காமிக்கிறது சான்சஸ் இருக்கு. நான் ப்ரீமியம் யூஸ் பண்ணதில்லை இப்போ வரைக்கும். காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இது ப்ரௌசரில் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இது காப்பியும் பண்ணிக்கலாம். இது எப்படி சொல்கிறது, ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ரீஸ்பைடர்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் லிங்கா, இல்லை பேக் லிங்கோட ஆப்ஷன் வந்து இது வந்து எனக்கு தெரியல. பேக் லிங்கோடது ஹிஸ்ட்ரி வந்துட்டு பார்த்துக்கலாம். பேஜ் ஸ்பீட் இன்சைட் வந்து தனியாக நீங்கள் போய்க்கலாம். ஓகே, ஸோ இது காப்பி பண்ணியோ இல்லை ஓப்பன் ப்ரௌசர் கொடுத்தீங்கனாலும் இது வந்துட்டு உங்களுக்கு தனியாக என்ன இமேஜ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். இந்த மாதிரி காமிச்சிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வார்னிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ், இந்த ஹோம் பேஜில் இவ்வளோ பெரிய லிங்க் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு எரர் காமிக்குது. ஸோ இது என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து க்ரால் பண்ணி உங்கள் இமேஜோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்குது. மேனுவலோட பெரிய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. சைக்காட்ரி கிளாஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு? நான் அதை அட்டெண்ட் பண்ணேன். லீவாக இருக்கு. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது என்ன எரர் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். இதில் இல்லாமல் மேனுவலாகவும் நீங்கள் ஒரு சில எரர் பார்ப்பீங்க. யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்ப்பீங்க. பட்டன்ஸோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஆமாம் நாளைக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா மேனுவலாக நீங்கள் பார்க்குறதுன்னா கண்டிப்பாக வெப்சைட்குள்ளே பார்த்தாகணும். ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். யூஆர்எலோட அப்பர் கேசஸ், யூஆர்எல் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து அப்பர் கேசஸ் இருக்கவே கூடாது, கேப்ஸில் வந்து இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸாக தான் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து இருக்கக்கூடாது. இது மெயினாக வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து மெயினாக இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு வேர்ட்பிரஸ்ல வந்து ஒரு பிளக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. ரியாக்ட்ல வந்து தனியாக கோடு எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், அப்பர் கேசஸ் இதெல்லாம் வந்துட்டு வரக்கூடாது.
ஸோ இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்க பேஜஸ் இதெல்லாம் நோ இண்டெக்ஸ் பட் ஃபாலோவில் இருக்கிற லிங்க்ஸ். ஸோ இந்த robot.txt மேபி ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், இது நீங்கள் செக் பண்ணணும். அப்புறம் கெனானிக்கல் டேக். ஸோ கெனானிக்கல் டேக் கொடுத்தாலே crawl பண்ணாது. ஸ்க்ரால் பண்ணாது. இது வந்து ஒரு எரரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் நோ இண்டெக்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு வேளை ஒரு மெயினான பேஜை நோ இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னு என்ன பண்ணுறது, அதங்காட்டி அந்த எரர் வந்து காமிக்குது. ஏன்னா அந்த க்ரால் பண்ணுற இதுக்கு வந்து தெரியாது இது இம்பார்ட்டன்ட் பேஜ், இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, இது ஆட் பேஜ் அப்படிங்கிறது தெரியாது. இது ஒரு எரராக காமிக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இங்கே வந்து கெனானிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்கு. blog 2 இங்கே வந்து blog 2 இல்லாமல் வெறும் blogன்னு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இதோட அட்ரஸ் வந்து இது blog 2 அப்படின்ட்டு இருக்கு. இங்க வந்து 2 மிஸ் ஆயிருக்கு. ஸோ கெனானிக்கல் டேக் வந்து இங்க தப்பா டிடெக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதைத்தான் இது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கோடு 301 302 அப்படிங்கிறது. இது வந்து ஒருவேளை நீங்களா கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா இது ஏதாவது பண்ணியிருக்கா இல்லை தப்பான ரீடைரக்ஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்க இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் H1ஓட மல்டிபிள், இந்த பர்டிகுலர் இந்த ரைஸ் அப்படிங்கிற பேஜ்ல 2 H1 வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட லென்த் என்ன, ரைஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க காமிக்கும். மில்லட்ஸ் இதுலயும் வந்துட்டு 2 தடவை வந்திருக்கு, பை மில்லட் ஆன்லைன் இண்டெக்ஸா இருக்கு. ஸோ இது வந்து இந்த பேஜ்குள்ள போய் நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H2 இருக்கு. ஹெட்டர்ஸ்குள்ள போய் என்ன மாதிரி ரெண்டும் வந்து உங்களுக்கு ஒன்று வந்து ரைஸ், இன்னொன்று வந்து ரைஸ் வெரைட்டிஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இங்கே H1 வந்து ரைஸ், இங்கே செகண்ட் H1 வந்துட்டு ரைஸ் வெரைட்டிஸ். ஸோ இதோட கேரக்டர்ஸ் லென்த் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே மில்லட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து H1 தான் இந்த மில்லட் அப்படிங்கிறது. அப்புறம் பை ஆர்கானிக் மில்லட் ஆன்லைன். ஸோ 2 H1 இருந்தது அப்படின்னா கூகுள் க்ரால் பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். 2 ஒரே டேர்மாக இருந்தாலும் அதோட வேர்டோட லென்த்து இதெல்லாம் வந்துட்டு வேறு தான். ஸோ கண்டிப்பாக ஒரு பேஜில் ஒரு H1 தான் இருக்கணும். அது ப்ராப்பராக என்ன ப்ராடக்ட்டோ என்ன சர்வீஸோ அதை தான் மீன் பண்ணியிருக்கணும். இது வந்து ஒரு கோடுல எரரா வரும். இது வந்து மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் தான் இது பண்ணுவாங்க. இந்த பாலிசி ஹெட்னு இருக்கு பாத்தீங்களா, கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஹெட் அப்படிங்கிற செக்யூரிட்டியில எதுவும் மிஸ் ஆகுறது, அந்த செக்யூர்ல இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது கோட்ல ஒரு சின்ன எரரா இருக்கலாம். ஸோ இது வந்து டெவலப்பர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. H2 நான் சீக்வென்ஷியல் இதுவும் வந்துட்டு டெவலப்பர் பார்க்குற ஒர்க் தான். இது எல்லாத்துக்கிட்டையும் டூப்ளிகேட்டா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேட் கண்டென்ட் டைப் அப்படிங்கிறது வந்து கண்டென்ட் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது. ஆக்சுவலா இது ஒரு கோடு, பட் இது இண்டெக்ஸ் ஆகி இது வந்து ஒரு எரரா வந்திருக்கு. ஸோ பேட் கண்டென்ட் டைப் அப்படிங்கிறது இது வார்னிங்ல இருக்கு. இதை ரிமூவ் பண்றது நல்லது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து 85 பேஜஸ்ல வந்து அப்ளை ஆயிருக்கு. இந்த பிளக்கினோ இல்லை இதை வந்துட்டு நோ இண்டெக்ஸ்ல கொடுத்துருக்கணும், பட் இண்டெக்ஸ் பண்ணி இது இண்டெக்ஸ் ஆகி ஒரு எரரா வந்து காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, அதங்காட்டி இந்த எரர் வந்துட்டு இங்க வார்னிங்ல வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த இன்வாலிட் HTML எலிமெண்ட் இன் ஹெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இதுவும் வந்து டெவலப்பர்ஸ் கேட்கணும். அந்த ஹெட்டர் அப்படிங்கிறத தாண்டி இப்போ HTML கோட்ல ஹெட் ஒன்று இருக்கும், பாடி ஒன்று இருக்கும். அந்த ஹெட்டை தாண்டி வேற எங்கேயாவது கோடு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டெவலப்பர் தான் மோஸ்ட்லி வந்து பார்ப்பாங்க. அன்சேஃப் கிராஸ் சிக்னல்ஸ், இன்டர்னல் லிங்க் நோ ஃபாலோ, அப்புறம் இந்த எக்ஸ் கண்டென்ட், எக்ஸ் ஃப்ரேம், செக்யூர் மிஸ்ஸிங், இது எல்லாமே வந்து டெவலப்பர் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணா போதும். எந்தெந்த லிங்க் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்போர்ட் பார்த்தீங்களா, இதை எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த ப்ராப்ளமை மென்ஷன் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க இதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அப்புறம் மல்டிபிள் H2 இருக்கு பாத்தீங்களா. டெவலப்பரோட ப்ராப்ளமையும் பார்த்துட்டு அவங்க நீங்க பேஜை ரேங்க் பண்றதுக்கு இது எல்லாமே ஒன் ஆஃப் த
ஃபேக்டர் தான். அப்போ இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் வருது. அந்த இமேஜ் ப்ராப்ளம் ஆகட்டும், டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், நீங்க அதை டவுன்லோட் பண்ணி இல்லை அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இதை போட்டால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா H2 வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பெஸ்ட் செல்லிங் வந்துட்டு ஒன்று, ப்ரோட்டீன் ரிச் மிக்ஸ் ரோஸ்டட் சீட்ஸ் இது வந்துட்டு ஒன்று இண்டெக்ஸ் ஆயிருக்கு. பட் இது வந்து ஒரு எரராக வந்திருக்கு இந்த வார்னிங்ஸில். H2 வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருக்கக்கூடாது. அது 156 pages, ஆல்மோஸ்ட் 96% வந்து இது இஷ்யூவாக வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். H2 வந்து எவ்வளவு நாள் இருக்கலாம்? H2 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் மேபி எக்ஸாக்டான கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கலாம். ஒரே H2 நிறைய பேஜஸ் இருக்கு. அப்படி நிமிஷம் நான் சொல்றேன். ஒரே பர்டிகுலர் வேர்டு வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் வருது. இந்த குயிக் லிங்க் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். இது வந்து பேஜ் எப்படி டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே மாதிரியே இருக்கும். கான்செப்ட் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ தால் அப்படின்னா அந்த தால் வெரைட்டிஸ் எல்லாம் ஒன்று தான். அதுல வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது கூகுள் க்ரால் பண்றப்ப தெரியாது. கண்டென்ட் ஒரே மாதிரியே இருக்கும். இமேஜை ரீட் பண்ணாம நம்ம கீவேர்டுக்கு ஆல் டெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோமோ அந்த பர்டிகுலர் இமேஜுக்கு ஆல் டெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோமோ அதைத்தான் வந்து அது நம்பும். ஸோ நம்ம வெறும் மில்லட்ஸ் பெஸ்ட் மில்லட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா 2 பேஜும் ஒன்று டூப்ளிகேட்னு எடுத்துட்டு வந்துடும். ஸோ அதை மீன் பண்ணி இந்த எரர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ பர்டிகுலராக ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மில்லட்னு இருக்கு. ஸோ மில்லட் வந்து மெனி டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் வந்து இருக்கு. கண்டென்ட் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ரெண்டோட கண்டென்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து காமிக்கலாம். அதோட அட்வான்டேஜஸ் வந்து மாறலாம், டைப்ஸ் வந்து மாறலாம். ஆனால் 50% மேலே அந்த கண்டென்ட் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த கூகுள் ரெண்டும் ஒரே பேஜ் டூப்ளிகேட் தான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி க்ரால் பண்றப்போ இந்த குயிக் லிங்க்னு இருக்கு பாத்தீங்களா 2 தடவை, மேபி இந்த 2 லிங்கையும் ஒன்னா அதை கன்சிடர் பண்ணி டூப்ளிகேட் அப்படிங்கிற எரர் வந்து கொண்டு வரும். அதனால நம்ம மாத்தினா நல்லது. ஏன்னா அவ்வளோ பேஜஸ் இருக்கிறப்போ ஆல்மோஸ்ட் இங்க வந்துட்டு உங்களுக்கு நிறைய H2s வந்து பார்ப்பீங்க. இதெல்லாம் எரரா காமிக்காம இந்த நியூஸ் லெட்டர் கான்டாக்ட் இந்த மாதிரி கொடுக்குறப்ப அது ஒரே மாதிரியே நிறைய இடத்துல க்ரால் பண்றப்ப அதை டூப்ளிகேட்டா கொண்டு வருது. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. canonical இந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாது? canonical tag ஒன் ஆஃப் தி ஆன் பேஜ் இருக்க செக் லிஸ்ட். அது நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த கூகுள் ரீட் பண்ணி ஒருவேளை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட போகணும் அப்படின்னா URL அண்டர்ஸ்கோர்ஸ் வந்து 70 கேரக்டர்ஸ் உள்ளதா இருக்கணும். ஸோ அந்த 70 கேரக்டர்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த லிங்க் வந்துட்டு காமிக்கும். இல்லாட்டி இது ப்ராப்பராக எல்லாமே இப்படி இருக்கங்காட்டி காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 155 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 156 கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு எரராக உங்களுக்கு காமிக்குது. பிலோ 30 கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற டைட்டில் இது. நெக்ஸ்ட் H1 டூப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் அவர் ஷாப் இது ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரே H1 தான் கொடுத்துருப்பாங்க. கார்டு பைட்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கார்டு ஆர்கானிக்ஸ்ல மெயினாக என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சைட் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஒரே ப்ராடக்ட் ஒரு தடவை போட்டுட்டு கேட்டகரியில 2 கேட்டகரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து மில்லட் லட்டு இருக்குன்னு மில்லட் லட்டு அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்கானிக் லட்டுலையும் போட்டுட்டு தீபாவளி ஸ்வீட்னு புதுசாக ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்கன்னு கேட்குறேன். ஆர்கானிக் ஸ்வீட்னு போட்டுட்டு இது ரெண்டுலையும் வந்துட்டு இது ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு அங்கேயே வந்துட்டு கேட்டகரி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் காமிக்கும். அதுல போயிட்டு இந்த ஆர்கானிக் ஸ்வீட்லயும் வந்து இந்த தீபாவளி ஸ்வீட்லயும் வரணும் அப்படின்னு போட்டுட்டு இருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட்டை 2 இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட் டூப்ளிகேஷன்ஸ் வந்து ஸோ இதோட URL எப்படி வச்சிருந்தாங்கன்னா தீபாவளி ஸ்வீட் மில்லட் லட்டு வித் தீபாவளி ஸ்வீட் ஃபார் தீபாவளி ஸ்வீட் அப்படி வச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஆர்கானிக் ஸ்வீட் தீபாவளி என்ன மில்லட் லட்டு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்காட்டி என்னாச்சுன்னா கண்டென்ட் ஒன்னே தான் சேமே தான். 50% ஆஃப் கண்டென்ட் வந்துட்டு பிளாகரிசமா தான் இருக்கு. காப்பீடு கண்டென்ட் டூப்ளிகேட் கண்டென்ட் தானே. அதுக்காட்டி இந்த எரர் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கேனானிக்கல் போட்டு ரீடைரக்ட் பண்ணிடுவோம். ரீடைரக்ட்டும் அது பண்ண முடியாது. பேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் 2 கேட்டகரியில காமிக்கணும்னா காமிக்க முடியாது. ப்ராடக்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ நார்மலா ஒரு ப்ராடக்ட் 2 கேட்டகரியில காமிக்கணும்னா எப்படி காமிக்கும்? ஒரே கேட்டகரியில இருக்கு அப்படின்னா இ-காமர்ஸ் ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது வந்து ஒன்று ஷாப்பிஃபைல இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேர்ட்பிரஸ்ல இருக்கலாம், இல்லாட்டி வந்து அவங்க மேனுவலா கூட போட்டு இருக்கலாம். வேர்ட்பிரஸ்ல எடுத்தீங்கன்னா அது ஆப்ஷன் காமிக்கும். எந்தெந்த கேட்டகரியில நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஆல்ரெடி கேட்டகரி எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி. ஸோ போய் நீங்க டைப் பண்ணா போதும் அந்த கேட்டகரிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இது வந்து வந்துடும். ஆனா ஸ்லக் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி ஒரே ஸ்லக் கேட்டகரிஸ் தான் வெவ்வேறு. இப்போ வந்து ரெட் குர்த்தின்னு இருக்கு. அந்த ரெட் குர்த்தியை நான் தீபாவளிக்கும் ஸ்பெசிஃபிக்கா சேல் பண்ணலாம், குர்த்தியோட செக்ஷன்லயும் போகலாம். ப்ராடக்ட் ஒண்ணுதான், ஸ்லக் எல்லாம் ஒண்ணுதான், 2 இடத்துல காமிக்கும். புரியலையா? யூசர் வந்து இப்போ ஆர்கானிக் ஸ்வீட்னு சர்ச் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்லக்ல வந்து தீபாவளின்னு தான் காமிக்கும். இப்போ வந்து இந்த கேட்டகரிக்குள்ள இந்த ஆர்கானிக் ஸ்வீட்னு தேடினாங்க அப்படின்னா அந்த கேட்டகரிக்குள்ள போயிடுவாங்க. கீழே ப்ராடக்ட் எப்படி காமிக்கும்? SCRP வந்து உங்களுக்கு காமிக்காது, வெறும் கேட்டகரி தான். அந்த கான்செப்ட் எப்படின்னா கேட்டகரிக்கு தான் இ-காமர்ஸ்ல SEO பண்ணுவீங்க, ப்ராடக்ட்டுக்கு பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த கேட்டகரி லிஸ்ட் ஆயிடுச்சுனாலே போதும், கீழே வர எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல இந்த ஆர்கானிக் லட்டு மில்லட் லட்டு ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கலாம். இப்போ இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் அப்படின்னு இது தனியா SEO பண்ணிருக்கீங்கன்னு வைக்கலாம். தீபாவளி வரதுக்கு 2 months முன்னாடி இருந்தே பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது வந்து SCRP-ல காமிக்கும். அப்போ தீபாவளி ஸ்வீட்டுங்கிற கேட்டகரி தான் காமிக்கும். உள்ள போனீங்கன்னா ஆஃபரோட உங்களுக்கு ப்ராடக்ட் கீழே லிஸ்ட் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் பேஜ் வரும். ஸ்பெசிஃபிக்கா மில்லட் லட்டுன்னு தேடினாங்கன்னா அப்ப எப்படி? ஸ்பெசிஃபிக்கா மில்லட் லட்டுன்னு தேடினா இதுக்கு என்ன கீவேர்டு போட்டுருக்கீங்களோ அந்த கீவேர்ட்ல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகும், இல்லாட்டி இந்த கேட்டகரியே லிஸ்ட் ஆகும். புரியல? எதுல புரியல? இந்த கான்செப்டே புரியல. இப்போ வந்து நான் ஒரு கிளாத்திங் பிராண்ட் வச்சிருக்கேன். ஓகே, ஸ்பெசிஃபிக்கா வந்து விமன்ஸ்க்கு இல்ல இதை சொல்லவா வேற ஏதாவது சொல்லணும்? இதுவே ஓகே தானே? புரியுமா? ஓகே, இப்போ வந்து ஒரு குர்த்தி ஷாப் வச்சிருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. உமன்ஸ் டே கூட எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் தான், நான் அந்த சேல் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா பல்கான ப்ராடக்ட் வந்து அந்த டைம்ல நான் சேல் பண்ணுவேன். ஆஃபீஸஸ்க்கு இல்ல பர்டிகுலரான ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த விமன்ஸ் டே யூனிஃபார்ம் பல்க் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கீவேர்ட் எடுக்கணும். விமன்ஸ் டே தான் என்னோட டார்கெட். ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரி கீவேர்ட் நான் எடுக்கலாம்? விமன்ஸ் டே ஸ்பெஷல் அவுட்ஃபிட் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். ஸ்பெஷல் அவுட்ஃபிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அக்கேஷனல் கீவேர்டு. ஒன்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இயர் தான் இது பார்ப்பாங்க. விமன்ஸ் டே இந்த வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் தான் இந்த கீவேர்ட் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஆனா அப்போ எனக்கு இது லிஸ்ட் ஆயிடுது. ஓகே, இது இல்லாம வந்து வேற என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நான் சொல்லலாம்? ஸோ இது வந்து எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துனாலும் சரி எப்பவுமே வந்து யூஸ் பண்றது. ஓகே, இப்போ வந்து ஐடி கார்டு எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு உங்களுக்கு வரப்போகுது. பர்டிகுலராக நான் ஐடி கார்டுன்னு பண்ணல, நான் பொதுவாக இந்த கீவேர்டை போட்டு வச்சிருக்கேன். அப்போ உங்க யூனிஃபார்ம் சர்ச் பண்ணுவாங்க, நான் எஸ்ஓ பண்ணியிருந்தேன்னா இது முன்னாடி வரும் அந்த மாதிரியானது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அக்கேஷனல் கீவேர்டு வந்துச்சு, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பண்ணுற கீவேர்டு வந்துச்சு. நான் பர்டிகுலராக இந்த விமன்ஸ் டேக்கு ஒரு 5 குர்த்திஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த 5 குர்த்தியை என்னால் பல்காக பண்ண முடியும். அரௌண்ட் ஒரு 100 குர்த்திஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தாலும் ஆல்ரெடி நான் அதெல்லாம் வந்து ரெடியாக தான் வச்சிருக்கேன். 5 மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து இந்த விமன்ஸ் ட்ரெஸ்க்குள்ள போடுறேன். அதாவது இந்த விமன்ஸ் டேவோட செலிப்ரேஷன் இதுக்குள்ள போடுறேன். இது இல்லாம இந்த குர்த்தி இருக்கு பாத்தீங்கன்னா என்னால ஒரு செட்டு கொடுக்க முடியும். ஒரு செட்டு ஒரு கஸ்டமருக்கு என்னால கொடுக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நார்மலா இருக்க குர்த்திக்குள்ளேயும் நான் போட்டு வைப்பேன், இந்த ஸ்பெஷல் அக்கேஷனல் டேக்குள்ளேயும் நான் போட்டு வைப்பேன். அப்ப என்னோட மெயின் டார்கெட் வந்து இந்த 2 கீவேர்டா தான் இருக்கும். இந்த டேக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த 2 கீவேர்டு மட்டும் ஒர்க் பண்ணுவேன். இந்த கேட்டகரிக்குள்ள நான் ஒர்க் பண்ணா போதும். ஏன்னா இதோட ஸ்லக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட கம்பெனி நேம் விமன்ஸ் டே ஸ்பெஷல் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் குர்த்தி அப்படிங்கிற இந்த கீவேர்டை தான் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். இது இந்த ஸ்லக்குக்குள்ள வந்துருக்கு. நார்மலா என்னோட கம்பெனி குர்த்தின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கேட்டகரிக்குள்ளேயும் இந்த ட்ரெஸ் வந்துட்டு வரும். இந்த கேட்டகரிக்கு தான் நான் இப்போ எஸ்இஓ பண்ண போறேன். அந்த டார்கெட்டுக்காக தான் இந்த கீவேர்டு இருக்கு. புரியுதா? இது இந்த குர்த்தியை வந்து நான் எப்படி போட்டிருப்பேன் அப்படின்னா, மேபி இது வந்து ரெட், ப்ளூ, பிங்க்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா, பெஸ்ட் காட்டன் குர்த்தி அப்படிங்கிற மாதிரி அந்த கீவேர்டை போட்டு அதுக்கு தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராடக்ட் ஒன்று தான், கீவேர்ட் நான் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட்டுக்கு எஸ்இஓ பண்றப்ப ப்ளூ குர்த்தி இல்ல வந்துட்டு ட்ரெண்டிங் குர்த்தி அந்த மாதிரி ஒரு கீவேர்ட் எடுத்து நான் ஒர்க் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒர்க் பண்றப்ப, இந்த கேட்டகரிக்கு ஒர்க் பண்றப்ப இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து நான் எடுப்பேன். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சு. இது வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து முடிஞ்சிருச்சுனா லேண்டிங் பேஜ் தூக்கி விட்டுருவீங்க. லேண்டிங் பேஜ் தூக்கி விட்டுருவேன். இது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து எனக்கு யூஸ் பண்ணுவேன். அப்ப யாராவது லைக் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்ச் பண்ணா கூட அந்த லேண்டிங் பேஜ், அது ஆக்சுவலா லேண்டிங் பேஜ் இல்ல, அது வந்து நான் கேட்டகரியா வைக்கிறேன். அந்த கேட்டகரியை மட்டும் நான் வந்து மெனுல இருந்து ஹைட் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஹோம் அபவுட் ஸ்பெஷலா வந்துட்டு நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு கிளாத்திங் பிராண்ட் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு போனீங்க அப்படின்னா ஹோம் இருக்கு, அபவுட் இருக்கும், ஸ்பெஷல் அந்த மாதிரி ஒன்று போட்டு இங்க வந்து ஏதாவது ஸ்பார்க்கிள் ஆகிற மாதிரி நான் வச்சிருப்பேன். ஸோ அந்த விமன்ஸ் டே முடிகிற வரைக்கும் இந்த பல்கா இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஒன்ஸ் விமன்ஸ் டே முடிஞ்ச உடனே நான் இது வந்து பண்ணி விட்டுருவேன். ஆனா உள்ள எஸ்யூ போயிடுது. ப்ராடக்ட் சைட் மேப்ல லிஸ்ட் ஆயிடும், மெனுல லிஸ்ட் ஆயிடும். பார்த்தா தெரியாது, நான் எஸ்ஆர்பில யாரா போட்டு தெரிஞ்சாங்கன்னா காமிக்கும் உள்ள வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கு. ஏன்னா நான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் பண்ணல, இதுக்கும் சேர்த்து தான் பண்ணிருக்கேன். சோ நான் வந்து இந்த அக்கேஷனல் கீவேர்ட் மட்டும் பண்ணல, இந்த கீவேர்டே டார்கெட் பண்ணங்காட்டி எனக்கு அது வர்க் ஆயிட்டு தான் இருக்கும். பட் பேக் எண்ட்ல வர்க் ஆயிடும், சைட்ல ஸ்பெசிஃபிக்கா காமிக்காது. ஆமா, இந்த விமன்ஸ் டே முடிஞ்சு ஒரு 1 or 2 டேஸ்க்கு நான் இதை ரிமூவ் பண்ணிடுவேன். நார்மலா என் சைட் ஆயிடும். இல்லாட்டி நெக்ஸ்ட் என்ன ஃபெஸ்டிவல் வருதோ அது டார்கெட் பண்ணுவேன். சைட்ல மட்டும் ஹைட் பண்றது என்ன பண்ணுங்க? சைட்ல ரிமூவ் பண்ணிடுவேன். இல்ல ஹைட் பண்றது, ஹைட் பண்றது நீங்க டெவலப்பர்ஸ் கிட்ட சொல்லிடலாம். வேர்ட்பிரஸா இருந்தா அந்த கேட்டகரி மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். உள்ள ப்ராடக்ட் எல்லாம் அப்படியே விட்டுருவோம். இப்போ இந்த விமன்ஸ் டே முடிஞ்சோடனே இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா இதுக்கு வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோ வந்து நிறைய இடத்துல போட்டுருக்கீங்க, யூடியூப்ல ஷேர் பண்ணிருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிக்கலாம், இல்ல வந்து இந்த லிங்க் எங்கேயாவது பேஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்படி பண்றப்போ 404 வந்ததுன்னா யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டவுன் ஆகும், பேஜ் வந்து காணாம போயிடும். அதங்காட்டி இதுல ஏதாவது வேற ப்ராடக்டாவது போட்டு வச்சுக்கிறது நல்லது. இல்ல ப்ராப்பரா இந்த ரீடாக்ட் பண்ணி விட்டுருவோம். வேற குர்த்தி ஹோம் பேஜ் கிடையாது. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கு தான் ரீடாக்ட் பண்ணிவிடும், ஹோம் பேஜுக்கு ரீடாக்ட் பண்ணி விட்டுருவோம். அதுல இருக்க மாதிரி வேற ஏதாவது டிசைன்ஸ் இருக்கு, ஏதாவது பேட்டர்ன் இருக்குன்னா அதுக்கு ரீடாக்ட் பண்ணிவிடும். புரிஞ்சுதா?
வேற ஏதாவது டவுட் இருக்கா? இது புரியுது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்றது, வெளியே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸு அவர் ஷாப் இது ரெண்டுலேயுமே வந்துட்டு இந்த டூப்ளிகேட் எரராக வந்து இது வந்துருக்கு. ஸோ இதை தாண்டி இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கேரக்டர்ஸுக்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக 100 கேரக்டர்ஸ்க்குள்ளே தான் வந்து இது இருக்கணும். இப்போ எப்படி மெட்டா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் 160 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறோமோ ஒவ்வொன்றுக்கும் இந்த கேரக்டர் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இமேஜ் ஆல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் ஆல்ட் வந்து எப்படி நமக்கு தெரியாது தானே, க்ரால் அதுக்கு தெரியும். க்ரால் பண்றப்ப அது ஈஸியா க்ரால் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக ஸோ மிஸ்ஸிங் சைஸ் ஆட்ரிபியூஷன்ஸ். ஸோ சைஸ் வந்துட்டு ப்ராப்பராக கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னாலும் இங்கே ஒரு எரராக வரும். ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு எரர் வந்து உங்களுக்கு காமிக்கும். H2 டூப்ளிகேஷன்ஸு கேரக்டர்ஸ் வந்து அதிகம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து ஆங்கர் டெக்ஸ்ட்டே கொடுக்கல, லிங்காக வந்துட்டு போட்டிருக்கீங்க, பர்டிகுலராக அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணலை, இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு எரர். ஸோ நெக்ஸ்ட் சைட்டோட ஸ்ட்ரக்சர். இது வந்து மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது தான். எதுக்குள்ளே எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன். இல்லை மேம், சைட்டோட ஸ்ட்ரக்சர். இப்போ பிளாகுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன பிளாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். இந்த இதுக்குள்ளே என்னென்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கும். சைட் கிளாஸ் கூட பார்த்துருக்கேன். சும்மா நீங்கள் ஐட்டம்ஸ் வந்து அதுக்குள்ள இன்னும் கேட்டகரி மாதிரி இ-காமர்ஸ் ப்ராடக்ட் ரிலேட்டடா நீங்க பாத்துட்டீங்க. இத ப்ராடக்ட் ரிலேட்டடா பாத்துட்டீங்க. பிளாக்ஸ் எந்த பேஜ்ல பாத்தீங்க? அபாஷாப் வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிறைய லொகேஷன் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. மோர் தென் 5 பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்க வந்து ஃபோல்டரா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பட் எக்ஸாக்ட்டா அது கிடையாது. இது வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றது. WP கான்டாக்ட் இதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி லைட் ஸ்பீடு, அப்லோட்ஸ், பிளகின்ஸ், தீம்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்க்கிறதுக்காக யூஸ் பண்றது. இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 5 ஓபன் ஆகும். அந்த மாதிரி அசட், இந்த அசட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த CSS, ஜாவா இதெல்லாம் வந்து ஈஸியா அவங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ட்ரீ மாதிரி கொடுத்துருப்பாங்க சைட்டோட ஸ்ட்ரக்சர். இந்த செக்மெண்டேஷன், ரெஸ்பான்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் ஒரு பேஜ் எடுத்தாங்க அப்படின்னா ஆவரேஜா எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது, எவ்வளோ செகண்ட்குள்ள வருது அப்படிங்கிறது. ஏபி இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணல. ப்ளஸ் இது வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன்ல கிடைக்காது, பெய்டு வெர்ஷன்ல தான் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் கிராமர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு பெய்டு வெர்ஷன்ல தான் கிடைக்கும். அது கான்ஃபிகர் பண்ண முடியாது நம்மளால. ஓகே, இதில் வேற ஏதாவது டவுட்ஸ்? ஹெச்பி சார்ஜர் யாராவது வச்சுருக்கீங்க? இதுல ஒருவேளை நீங்க வேர்ட்பிரஸோ ஷாப்பிஃபையோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன எரர் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த அண்டர்ஸ்கோர் வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இந்த URLs வந்து முடிஞ்ச வரைக்கும் டெவலப்பர் கிட்ட கொடுக்காதீங்க. URL மாற்றி வச்சிருவாங்க. அது வந்து உங்க ஹேண்டில்ஸ்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், H1ஓடது, இந்த ஆல் டெக்ஸ்ட், இமேஜ் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களால பண்ண முடியாது, டெவலப்பர் கிட்ட தான் போகும். 100 கேவிங்கிறது வந்து டிசைனர் கிட்ட போகும். இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்க டெவலப்பர் கிட்ட கொடுத்துருவீங்க. நீங்க பண்ணணும். டெவலப்மெண்ட் தெரிஞ்சதுன்னா ஓகே, டெவலப்மெண்ட் தெரியல அப்படின்னா டெவலப்பர் கிட்ட தான். அதே மாதிரி வேர்ட்பிரஸாவும் இருக்கட்டும், ஷாப்பிஃபையா இருக்கட்டும், பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியலாம். உள்ள போய் ஏதாவது ஒரு ஃபோல்டரை மாற்றி விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை லேர்ன் பண்ணிட்டு நீங்க பண்றது நல்லது. ஏதோ ரேண்டம் வீடியோஸை பார்த்துட்டோ GPT கிட்ட கேட்டுட்டோ நீங்க பண்ணீங்கன்னா அந்த எதாவது சால்வ் பண்ண முடியாது. அது பெரிய பக்கா மாறும். உங்களுக்கே தெரியாம அது பக்கா மாறும். ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க பண்றது நல்லது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்த்துக்கலாம். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இது இல்லாம நோட்ஸ் மட்டும் தர, அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க.
தெரியுதா ஏதாவது? எதுவுமே பார்த்தது புரியும். ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி இந்த எஸ்யூ பொறுத்த வரைக்கும் எந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு உங்களுக்கு பேஜ் வந்து முன்னாடி போடுறீங்கிறத சொல்ல முடியும். பின்னாடி போறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். பேஜ் ஏன் டாப்ல இருக்கு அப்படின்னா நிறைய விஷயம் வந்துட்டு அதுக்கு இருக்கலாம். ஓகே, ஃபிட்டா வந்து ஏன் முன்னாடியே இருக்காங்க அப்படின்னா நான் ரிசர்ச் பண்ணதுல என்ன எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் அதிகமா இருக்கு. பிரான்ச்சஸ் அதிகமா இருக்கங்காட்டி டைரக்டா சர்ச் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிராண்ட் அது வந்து ஒரு பிராண்டா மாறிடுச்சு. ஸோ அவங்கள பீட் பண்றதுக்கு நமக்கு பிரான்ச்சஸ் இல்லாட்டினாலும் நம்மளோட ரெஃபரல் லிங்க் வந்து அதிகமா இருக்கணும். அது வந்து 1 year 2 yearல அச்சீவ் பண்ணது இல்லை. அது வந்து ஒரு 5 years ஆகுது ஆகும். அந்த ரெஃபரல் ஆர்கானிக்கா நீங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ண முடியும்? கோயம்புத்தூர்ல உங்களுக்கு 3 இருக்கு, 4 இருக்கு. பெங்களூர்ல இருக்கு, சென்னையில இருக்கு. இங்க 4 இருக்கிறதுனால சைட் ஒன்று .com தானே யூஸ் பண்றாங்க. அதுக்குள்ளதானே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எரர் அப்படிங்கிறது வந்து அந்த டேர்ம் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது 404 500 இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ப்ராடக்ட் பேஜா இருந்ததுன்னா அதோட ரிலவெண்ட் பேஜுக்கு வந்து நீங்க ரீடைரக்ட் பண்ணிவிடுங்க. இல்ல சர்வீஸ் பேஜா இருந்ததுன்னா அதோட பிளாகுக்கோ இல்ல அது ரிலேட்டடா இருக்க பேஜுக்கோ ரீடைரக்ட் பண்ணிவிடணும். இர்ரிலவெண்டா பண்ணக்கூடாது. இப்ப வெப் டெவலப்மெண்ட் பேஜ் எடுத்துக்கொண்டு போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல போட்டீங்கன்னா யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேயும் பாதிக்கப்படும். புரியுதா? அதோட ஃபேமிலிக்குள்ள வரணும். 404 500 வந்து சர்வர் எரர். 404 அப்படிங்கிறது வந்து பேஜ் எப்படி டெத் ஆயிடுச்சு இல்ல வந்துட்டு பேஜ் இல்லாம இருக்கு இந்த மாதிரி பேஜ் நாட் ஃபவுண்டட் வந்துட்டு வரும். அதை வந்து ரிலவெண்டான பேஜுக்கு பண்ணிவிடணும். இர்ரிலவெண்டா நீங்க ஹோம் பேஜுக்கு பண்ணிவிடக்கூடாது. இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, குர்த்தியோட கொண்டு போய் நீங்க மென்ஸோட வேலை வைக்க முடியாது, விமென்ஸோட வேலை மென்ஸோட வேலை வைக்க முடியாது. ப்ராப்பரா அதுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடணும். சர்வர் எரர் அப்படின்னா டெவலப்பர் கிட்ட தான் சொல்றோம். அந்த ஹோஸ்டிங் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹோஸ்டிங் பண்ணிட்ட இடத்துல ஏதாவது எரர் இருக்கும், அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா பே பண்ணாம இருப்பாங்க, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எரர் பாத்தீங்கன்னா டெவலப்பர் கிட்ட போய் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீடைரக்ஷன். இந்த ரீடைரக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஆனால் இது என்னென்ன ரீடைரக்ஷன் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க டெம்பரரி ரீடைரக்ஷன்ல ரெண்டு இருக்கு. 307 வந்து நார்மல் இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதான் மீன் பண்றது. 307னா அப்படியே டெம்பரரி. சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த 4 தான் மெயினா நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரியல. ஓகே, 301 302 404 500. இந்த 500 அப்படிங்கிறது வந்து சர்வர் எரர்ல தான் மோஸ்ட்லி வரும். இது வந்து நீங்க டெவலப்பர் கிட்ட சொல்ல வேண்டியது. 301 அப்படிங்கிறது வந்து பெர்மனண்டா ஒரு லிங்க் வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதுல இது வரும். டெம்பரரி 404 அப்படிங்கிறது எரர், பேஜ் வந்து இல்ல அப்படிங்கிறதுக்காக எரர் வந்துட்டு இத 404. இந்த 301 வந்து நீங்க பண்றப்ப பர்டிகுலரா ஒரு பேஜ் பண்ணுவீங்க. ஓகே, அந்த பேஜ் வந்துட்டு இதுக்கு ரிலவெண்டான பேஜா வந்து இருக்கும். ஏன்னா அது எஸ்சிஆர்பில காமிச்சிட்டு இருக்கும். நீங்க எஸ்சிஓவே பண்ணலனாலும் அந்த பேஜ் ரேங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ப்ராப்பரா அதை ரீடைரக்ட் பண்ணுவீங்க. இந்த ரெண்டையுமே இல்ல வந்து ஒரு 4 பேஜ் வந்துட்டு ரீடைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, இப்போ எஸ்சிஓ பேஜ்ல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜுக்கு 301 வந்து போட்டுருக்கேன்.
301 வந்து போட்டுருக்கேன். ஓகே, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் SEO பேஜ் ஆல்ரெடி நான் ரீடைரக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேஜை நான் திருப்பி ஒரு ரீடைரக்ட் பண்ணக்கூடாது, இல்ல இந்த பேஜை நான் ரீடைரக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ SMM பேஜை வந்து நான் SEOக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னா அது தப்பு. வந்து ஒரு பேஜ் வந்து சைட்லயே இல்லைன்னா அதுல இருந்து என்ன பேஜ் எப்படி ரீடைரக்ட் பண்றோம்? பேஜ் சைட்ல இல்லையா? இல்ல 404 பேஜ் நோட் பண்றது தான். பேஜ் நோட் பண்றேன், ஆனா லிங்க் வந்து உங்களுக்கு இருக்கு. அந்த லிங்க் வந்து சைட் மேப் இருக்கு, SCRP ல காமிக்கும். இப்போ வந்து நான் பேஜ் மைக்ரேட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் மெயினா ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பிளாகோட பேஜ் இப்ப பாத்தீங்கன்னா அது எல்லாம் 404 தான். அப்ப இந்த 5 இயர்ஸா பண்ணிட்டு இருந்த SEO இல்ல இந்த 2 இயர்ஸா லாஸ்டா அப்டேட் பண்ண பிளாக் எல்லாம் 404ல தான் வரும். அப்ப நான் அது ப்ராப்பரா அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிட்டு ஏன்னா அது சைட் மேப்ல அப்டேட் ஆயிடும், SCRP-லயும் அது காமிச்சிடும். அந்த URL இருக்கும், யூசர்ஸ் வந்து தேடுறாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் முன்னாடி வரும். ஸோ அந்த 404 எரர்ல கூகுள் அனலிட்டிக்ஸ்ல உங்களுக்கு காமிச்சிடும். அந்த கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல, ரீடைரக்ட் தான் பண்ணிருக்கோம், ஓவர் ரீடைரக்ஷன்ஸும் போடக்கூடாது. இப்போ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா SEO பேஜ் இல்லைன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ்க்கு இந்த SEO பேஜை ரீடைரக்ட் பண்ணிருக்கேன். இங்க SMM பேஜ்ல அப்படின்னு நான் SEO பேஜ் ரீடைரக்ட் பண்ணேன்னா தப்பு. ஓகே, அந்த கான்செப்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே இப்படி எப்படி சொல்றது, இந்த பேஜ் வந்து இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் இப்படி ஆகக்கூடாது. SEOல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து SEOல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், SEOல இருந்து திருப்பி SMM போகணும். ஏன்னா அது ஆல்ரெடி இல்லைன்னு தான் அதை பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்பி பாஸ் பண்ணீங்கன்னா பேஜ் வந்து வீக் ஆயிடும். அந்த கான்செப்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஓல்டுல இருந்து நியூ URL போட்டீங்க அப்படின்னா 301 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணுல இருந்து புதுசா உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை திருப்பி மாத்தி விடுறதோ இல்ல வந்து 302ல வந்து போடுறதோ அப்படி பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த லிங்கை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க, பேஜ் வந்து அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. 301 இருக்கிறதே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரீடைரக்ட் செயின் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரீமிங் ஃப்ராக்ல இந்த டெக்னிக்கல்லாம் நீங்க பண்றப்போ இது இன்டைரக்டா உங்க பேஜ் வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பிளாக் URLs. இந்த பிளாக்டு URLஸோட கான்செப்ட் வந்து robot.txt ல இருந்து வருது. ஓகே, இதை வந்து நீங்க அப்பப்ப செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில சைட்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணிடும், எப்படி சொல்றது, ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து உங்களுக்கு டிசலோட போயிடும். ஏன்னா இதெல்லாம் சோர்ஸ் கோடுக்குள்ள நடக்காது தான். சோர்ஸ் கோட்லயே வந்து நம்ம தான் டிசைன் பண்ணுவோம், robot.txt நீங்க தான் டிசைன் பண்ணுவீங்க. பட் நீங்க வந்து அத்தாரிட்டி பர்சன், டெவலப்பர் ஒருவேளை மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், SEO பர்சன் ஒருவேளை மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். நீங்க SEO பண்றீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. அலோல இருக்கா, டிஸ்அலோல இருக்கா, இல்ல வேற ஏதாவது நம்ம கொடுத்து வச்சிருக்கோமா அப்படிங்கிறது. கண்டிப்பா நீங்க கொடுத்ததை அவங்க அப்படியே போட்டுருவாங்க. ஒரு சில நேரம் ஏதாவது தப்பா அப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் செக் பண்ணிக்கிறது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு வெப்சைட்ல இருந்து வெளியில போற எல்லாமே, ஐ மீன் வெளியில இருந்து வர எல்லா லிங்க்ஸும் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் தான். அந்த புரோக்கன் லிங்க் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு, நேம் ஏதாவது மாத்தி போட்டுருக்கீங்க இல்ல எக்ஸ்ட்ராவா ஏதாவது டாட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் 404 எரர்க்குள்ள தான் வரும். அதை அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் சைட்டோட ஸ்ட்ரக்சர். இந்த சைட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியா கூகுள் க்ரால் பண்ணிப்போம். நீங்க எந்த மாதிரி வச்சிருக்கீங்களோ சைட் மேப்லயும் அது நீட்டா வந்துட்டு வரணும். நடுவில் ஒரு லிங்க் எல்லாம் வந்து வரக்கூடாது, இர்ரெலவெண்டான லிங்க்கும் வந்து உள்ள வரக்கூடாது. அந்த மேப் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்கணும். இது வந்து சைட் மேப் index.xml இருக்கு பாத்தீங்களா, அதுல மெயினா இது அப்ளை ஆகும். பிளாகோடது பிளாகுக்குள்ளதான் இருக்கணும், சர்வீஸோடது சர்வீஸ்க்குள்ளதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சைட் மேப் உங்களுக்கு என்னாச்சு சிவனேசன் சிரிச்சுட்டே இருக்கு, என்னாச்சு சைட் மேப் ചിലതിൽ കാറ്റഗറൈസ് ആയിട്ട് ബ്ലോഗ്സ് அதெல்லாம் டெவலப்பர் பண்ணீங்க, நீங்க தான் அதை பார்த்து நீங்க வந்து மேனுவலா தான் போடுவீங்க. ஸோ அந்த ஆமா இப்படி எரர் வந்ததுன்னா நீங்க மேனுவலா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அந்த மேனுவலா போடுறப்ப கரெக்டான கேட்டகரிக்குள்ள வச்சு கொடுக்கறது நல்லது. மோஸ்ட்லி இந்த எரர் வராது.
ஸ்ட்ரக்சர் சைட்மேப் அது வந்து sitemap.xml மேம். sitemap index.xml வந்து ப்ராப்பர் கேட்டகரிக்குள்ள வரும். ஓகே. டெவலப்பர்ஸ் பண்ண மாட்டாங்களா? sitemap வந்து டெவலப்பர்ஸ் நீங்க தான் எடுத்து கொடுப்பீங்க. இல்ல அவளும் எடுக்க எனக்கு அவளும் எடுக்கணும். இல்ல மேம், நீங்க ப்ராப்பரா SEO பண்றீங்க, பேஜ் மைக்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். அவங்க லிங்க் மிஸ் பண்ணிருப்பாங்க. லிங்க் ஆல்ரெடி நீங்க தான் எடுத்து வச்சிருப்பீங்க, உங்களுக்கு எடுத்து கொடுப்பீங்க. index.xml ப்ராப்பரா வரணும், இல்லாட்டி மேனுவலா நீங்க போட்டு கொடுப்பீங்க. இல்ல அவங்க எடுக்கிறதுனாலும் எடுத்துப்பாங்க. ஒரு 3+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, SEO ரிலேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அவங்க பண்ணிப்பாங்க. பட் ஒரு 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஆங்கர் டெக்ஸ்ட். இந்த ஆங்கர் டெக்ஸ்டையும் வந்துட்டு உங்களுக்கு எரரா வந்து காமிக்கும். எப்படி காமிக்கும் அப்படின்னா கிளிக் ஹியர், ஃபாலோ இந்த மாதிரி சின்ன சின்னதா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எரரா வந்து காமிக்கும். இது குட் அண்ட் பேட்னு அது பிரிக்காது, நீங்களா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாத்திக்கணும். ஓகே, ஒரு பேஜ்ல கிளிக் ஹியர்னு கொடுக்கறதுக்கும் டெக்னிக்கல் SEO சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், கான்டாக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அது வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி கூகுள் இந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. கிளிக் ஹியர்னா அதுக்கு மீனிங்கே இல்லை, அந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டுக்கு மீனிங் இல்லை. கீவேர்டா கொடுக்கலாம், இல்லாட்டி ப்ராப்பரான கண்டென்ட்டை வந்து கொடுக்கலாம். ஆங்கர் டெக்ஸ்ட் எங்கெங்க யூஸ் பண்ணுவீங்க? URL யூஸ் பண்ணுவீங்க, இமேஜஸ்ல வந்து யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை ப்ராப்பரா கொடுக்கறது நல்லது. ஆங்கர் டெக்ஸ்ட் இமேஜ் நம்ம அந்த href லாங்குவேஜ் ஆங்கர் அப்படிங்கிறது ஒன்று பாருங்க. ஆமா, இமேஜஸ் ஒரு சில கிளிக் பண்ணீங்கன்னா வேற ஒரு பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். இல்ல வெப்சைட்லயே நீங்க அந்த இமேஜை கிளிக் பண்றீங்க அப்படின்னா அது வேற பேஜ் போகணும். இமேஜை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சில நேரம் வேற பேஜ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நீங்க அதை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வச்சுக்கணும். இமேஜ் கிளிக் பண்ணுவீங்களா இல்ல இமேஜ் கீழ இருக்கிற ஆங்கர் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவீங்களா? ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து லிங்க்குள்ள கொடுக்கறது கரெக்ட்டுங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு இடத்துல ரீடைரக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இமேஜுக்கும் வந்துட்டு நீங்க ஆங்கர் டெக்ஸ்ட் ஒரு சில இடத்துல கொடுப்பீங்க, கிளிக்கபிளா கொடுத்துருப்பீங்க. கிளிக்கபிளா தான் இருக்கும். அதே மாதிரியே தான் இமேஜ்லயும் உள்ள கிளிக்கபிளா இருக்கும். அதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா ரீடைரக்ட் ஆகுது பாத்தீங்களா? அதை கூகுள் ரீட் பண்றப்ப அந்த இமேஜ் என்ன அப்படிங்கறத ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. ஆங்கர் டெக்ஸ்டையும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னா நல்லது. இப்போ ஓகேங்க. ஸோ செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த HTTPS வருது பாத்தீங்களா? இது வந்து ஒரு சர்டிபிகேட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியுமா செக்யூரிட்டி எது மீன் பண்ணுது அப்படிங்கிறது? HTTPS இருக்கணும். அப்புறம் அந்த செக்யூரிட்டி வந்து ப்ராப்பரா நீங்க அது 1 year என்னமோ வேலிடிட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பரா நோட் பண்ணி பண்ணிக்கணும், இல்லாட்டி ஈஸியா ஹேக் பண்ணிடலாம். சில டைம் அது பேஜ் எரர் வந்திருக்குமா? ஒரு நாள் முடிஞ்சாலும் ஆமா, ஒரு நாள் முடிஞ்சாலும் அந்த இஷ்யூ வந்துட்டு வந்துடும். ரெட் கலர்ல காமிக்க தொடங்கிடும், பீப்புள்ஸ் யாரும் உள்ள வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் URL இஷ்யூஸ். URL இஷ்யூ அப்படிங்கிறது வந்து இந்த டொமைனுக்கு அப்புறம் இந்த ஸ்லாஷ் போட்டு ஸ்லக் வருது பாத்தீங்களா? அங்க இருந்து ப்ராப்பரா இருக்கணும். இது வந்து அப்பர் கேஸ்ல இருக்கக்கூடாது, லோவர் கேஸ்ல தான் இருக்கணும். இன்னொன்று நம்பர்ஸ் எதுவும் போடக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போடக்கூடாது. மோஸ்ட்லி கீவேர்டு யூஸ் பண்றது நல்லது. அது அப்பர் கேஸ் மட்டும் எடுக்க மாட்டேங்குது. இல்ல மேம், நீங்க URL எப்படி அப்டேட் பண்றீங்களோ அந்த மாதிரி தான். WordPressல இந்த இஷ்யூ வராது. பட் மேனுவலா போட் பண்ணாங்க பாத்தீங்களா? அவங்க வந்துட்டு S வந்து கேப்ஸ்ல கொடுத்தாங்கன்னா கேப்ஸ்ல தான். ஸோ பேஜோட டைட்டில்ஸ் மிஸ்ஸிங், டூப்ளிகேஷன், லாங், ஷார்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீங்க இதுல இருந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் பண்ணி இதை நீங்களே வந்து சால்வும் பண்ணிக்கலாம். WordPress வச்சிருந்தீங்க மேனுவலா இருந்து டெவலப். நெக்ஸ்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லயும் அதே மாதிரியே தான். இது வந்து மிஸ்ஸிங், அப்புறம் டூப்ளிகேஷன்ஸ், லாங், ஷார்ட் இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் உங்களுக்கு காமிச்சோம். ஹெட்டிங்ல வந்துட்டு H1 H2 மட்டும் பார்க்காம ஹைரார்கி ப்ராப்பரா வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்க மேனுவலா பார்த்தா தான் தெரியும். H1 H2 மட்டும் இஷ்யூ கிடையாது. ஒரு H1 இருந்தா 2 H2 3 H3 நம்ம ஸ்ட்ரக்சர் அது ஹைரார்கி கிடையாது. ஹைரார்கிங்க இல்ல சொல்லுங்க. இல்ல ரன் மேட்ச்ல லைக் தே ஷோ எவ்ரிதிங் ரைட். அதுக்கப்புறம் இங்கே எரர் வருமா? அங்கேயே ஆப்டிமைஸ் பண்ணிட்டா ரேங்க் மேப் வந்து என்னன்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல், அது ஒரு மெட்ரிக்ஸ் வச்சிருக்கோம்.
அந்த மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க சர்வீஸ் பேஜ்ல வந்துட்டு ஏஐ கண்டென்ட்டோ இல்ல வந்துட்டு டேபுலேஷன்ஸோ போட முடியாது. அது அங்க ஒரு எரரா காமிக்கும். அந்த வந்து நீங்க பாக்காதீங்க. வேர்ட்பிரஸ்ல ரேங்க் மேத் இல்ல வந்துட்டு வேற எந்த டூலா இருந்தாலும் நீங்க அதை பார்க்க வேண்டாம். மேனுவலா ஒண்ணு பண்ணுங்கன்னா என்னாச்சு, மேனுவலா வந்துட்டு பாருங்க, இல்ல மெட்ரிக்ஸ் வச்சு செக் பண்ணுங்க. நீங்க ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல, அதை வச்சு செக் பண்ணுங்க. பிளாங்கோ ஒரு டூல நம்பாது. ஏன்னா ரேங்க் மேத்ங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி பிளக்இன் தான். அந்த பிளக்இன்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்டிமைஸ் கொடுக்கும். இப்போ ஒரு பேஜ்ல வந்து 13-14 தடவை நீங்க மெயின் கீவேர்டை யூஸ் பண்ணாதான் அந்த எரர் வந்து போகும். அவ்வளோ தடவை இப்போ யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு இப்போ டூப்ளிகேட்டா எடுத்துக்குது, கீவேர்ட் ஸ்டஃப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குது. ஓகே, அதுல 40% இருக்கிற பேஜ் வந்து ரேங்க் ஆயிடும். அந்த ரேங்கிங் ஃபேக்டரை நீங்க பார்க்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போ ஹைரார்கி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பேஜ்ல ஒரு H1 இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது SEOவோட செக்லிஸ்ட். ஹைரார்கி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பேஜ் ஓபன் பண்ண உடனே H1 தான் இருக்கும், அப்புறம் H2 வந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு H2 வரும், அதுக்குள்ள வந்து H3 வந்து வரும். H2 இல்லாம H3 அப்படி போடுறாங்க. இதுதான் வந்து ஹைரார்கி. இந்த H3 குள்ள ஒரு ஹெட்டிங் வந்திருந்தது அப்படின்னா அது வந்து H4 வந்துட்டு வரும். இந்த ஹைரார்கி மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம். பேஜ் ஓபன் பண்ணனே H1 தான் வரும். அதுக்கப்புறம் வெளியில திருப்பி H2 யூஸ் பண்ணலாம். SEO சர்வீஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து H1 தான் வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து about SEO இல்ல about explore ஐடி கார்டு வச்சிருக்கேன். எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்டு நான் போடுறேன். இன்டெலெக்ட்னு போடுறேன். ஸோ இது வந்து என்னவா இருக்கும், H2 வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப், ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து நான் போட்டுருக்கேன், முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து வை சூசஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து நான் இது வந்து H2ல வந்து, ஏன்னா இது வேற பேராகிராஃப்ல வருது, இது வேற செக்ஷனுக்குள்ள வருது. செக்ஷன் பை செக்ஷனா கணக்கு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வந்துட்டு லோ காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். லோ காஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க வந்து H3 கொண்டு வருவேன். ஏன்னா இதோட புல்லட் பாயிண்ட் தான் H3. ஓகே, இந்த ஹைரார்கில ப்ராப்பரா இருக்கும். திருப்பி வந்துட்டு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இது வந்து H2ல வரும். ஏன்னா இது வேற செக்ஷன். இதுல இருந்து ஒரு 5 வந்து உங்களுக்கு இது எல்லாமே H3ல தான் வந்து வரும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா H2. ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ள புல்லட் பாயிண்ட்ஸ் வந்துன்னா H3 எடுத்துக்குங்க. அதுக்குள்ள ஏதாவது புல்லட் ரேக் அது வந்து நீங்க கொடுக்க மாட்டீங்க, ரேண்டமா வந்துன்னா H4 எடுத்துக்கோங்க. ஆக்சுவல் வெப்சைட் நம்ம H1 H2 யூஸ் பண்ணுவோம், CSS தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல வேர்ட்பிரஸ்ல நீங்களா HTML தான் யூஸ் பண்ணுவாங்க. HTML தான் யூஸ். சோ இந்த ஹைரார்கி புரிஞ்சுதுல, பேஜ் ஓபன் பண்ணனும் H1 தான் இருக்கும். இல்ல அதுக்கு மேல வேற டெக்ஸ்ட் இருந்ததுன்னா ஒண்ணு நீங்க வந்து DIV ல போடணும், இல்லாட்டி டாக் ல வந்துட்டு போடணும், பேராகிராஃபோட இது வந்துட்டு. சோ இந்த ஹைரார்கி ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கண்டென்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வேர்ட் கவுண்ட், தின், ரீடபிலிட்டி எரர் அப்படின்னு ஒன்று வரும். ரீடபிள் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட் ரீடபிலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் இங்கிலீஷோ புரியாத இங்கிலீஷோ இல்லை புரியாத லாங்குவேஜோ வந்து போட்டிருக்கீங்க. ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு கண்டென்ட் வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணி ப்ராப்பரா ஹியூமனைஸ் பண்ணி கொடுப்பீங்க. 50 words 200 words இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒன்று நீங்க வெப்சைட்டோட கண்டென்ட் எழுதுறதுக்கு முன்னாடி உங்க காம்படிட்டர் யாரு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு எழுதுறது நல்லது. ஏன்னா அவரை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரேங்கிங் ஃபேக்டர்ஸும் மாறும். அவர் எந்த அளவுக்கு இன்டெப்தா கண்டென்ட் கொடுத்துருக்காரோ அந்த அளவுக்கு நீங்களும் கொடுக்கணும். கெனானிக்கல் அப்படிங்கிறது டூப்ளிகேட் பேஜ் வராமல் இருக்கிறது. இது வந்து அந்த ஒரிஜினல் வெர்ஷன், அந்த ஒரிஜினல் லிங்க் என்ன இருக்கோ அதை நீங்க ரிப்பீட் பண்ணாலே போதும், இல்லை வேற எந்த ப்ராப்ளமும் வராது. ஹெச்ரஃப் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இன்டர்நேஷனல் SEO பண்றப்ப அந்த ஹெச்ரஃப் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ ஹெச்ரஃப் கெனானிக்கல் டேக் வந்து எல்லா பேஜுக்கும். டூப்ளிகேட் கண்டென்ட் இஷ்யூ. டூப்ளிகேட் கண்டென்ட் இஷ்யூ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி கண்டென்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லாட்டி H1 H2 இது வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் இருக்கலாம். அதை கூகுள் கிரால் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அதை எடுத்துட்டு வருது.
நீங்க ஏதாவது ஒரு பேஜுக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜோட எரர். ஸோ இதை தாண்டி ரெடெண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து மாடர்ன் ஜேஎஸ் வெப்சைட்ல வந்து ப்ராப்ளமா வருது. ரியாக்ட், ஆங்குலர் இதெல்லாம் கூகுள் என்ன எப்படி சொல்றது, என்னென்ன எரர் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு டெவலப்மெண்ட் எரரை கொண்டு வந்து காமிக்கும். மாடர்ன் எஸ்இஓ அப்படிங்கிறது, மாடர்ன் ஜேஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா மாடர்ன் வெப்சைட் ஆகட்டும், இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ் யூஸ் பண்றது, கலர் கரெக்ஷன்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி போறது. இதே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் எப்படின்னா இந்த அனிமேஷன்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. எஸ்இஓ பண்றப்ப அனிமேஷன்ஸே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இப்போ மாடர்னா வந்துட்டு நிறைய கோட் லாங்குவேஜஸ் பின்னாடி எழுதுறது, ஜிபிடிஸோட யூஸ் பண்ணி எழுதுறது, அந்த கோட் ஆக்சுவலாக அவங்களுக்கே புரியுது. ஃப்ரண்ட் எண்ட்ல அந்த டிசைன் வந்தால் போதும், அந்த அனிமேஷன்ஸ் மூவ் ஆனால் போதும், அந்த பர்டிகுலர் வேர்ட் வந்து அந்த ஸ்டைலில் இருந்தால் போதும் அப்படின்னு எடுக்கிறங்காட்டி இந்த மாடர்ன் எஸ்இஓ இல்லை மாடர்ன் வெப்சைட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் ஏதாவது எரரை கொண்டு வந்து கொடுத்தது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எரராக கொண்டு வந்து கொடுத்ததுன்னா அதையும் அந்த டெவலப்பர் வந்து கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பட்டனுக்கு கீழே ஒரு சின்ன அனிமேஷன் வேணும், அந்த அனிமேஷன் வைக்க முடியாது. பட் டெவலப்பர் எங்கேயோ ரிசர்ச் பண்ணி ஒரு கோட்ல இருந்து டிசைனா கொண்டு வந்து காமிச்சிட்டாரு. அந்த பேஜுக்கு எஸ்இஓ பண்றப்ப அந்த ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கு, பின்னாடி போட்டிருக்க அந்த அனிமேஷனால ஸ்பீடு பயங்கரமா அடி வாங்குது. இல்லாட்டி அதுல வேற ஏதோ எரர் வந்திருக்கு, சிஎஸ்எஸ்ல இருந்தோ எரர் ஏதாவது வந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணிடும். இல்லாட்டி அதை ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்டான கோடு போட்டு அவங்க நமக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கணும். இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் இதாகிறது, லார்ஜ் இமேஜஸ் வந்தது, ப்ரோக்கன் இமேஜஸ் வந்து வருது, வெப்பி ஃபார்மேட்ல இல்லாமல் ஜேபெக் ஃபார்மேட்ல இருக்கிறது, 10 MB 20 MB இருக்கிறது. ஒரு இமேஜ் எடுத்துட்டீங்கன்னா கேபிக்குள்ள தான் இருக்கும், அதுவும் 100 KB, அதுவும் நீங்க செக் பண்ண வேண்டியது தான். ஸோ இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? ஸோ இதுக்கு மெயினாக நீங்கள் உங்களோட இதில் இருந்து ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கோடு 301, 302, 404, 500 இந்த எவருக்கெல்லாம் கொடுப்பீங்க. பேஜ் டைட்டில்ஸ் மிஸ்ஸிங் ஆகுது, டூப்ளிகேஷன்ஸ் ஆகுது, இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி மிஸ் ஆகுது, டூப்ளிகேஷன்ஸ் இது கொடுப்பீங்க. மிஸ்ஸிங் H1 மட்டும் பார்க்க வேணாம், ஹோல் ஹைரார்கி ஃபார்மேட்டையும் நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. அதை தாண்டி இமேஜில் வந்து ஆல் டெக்ஸ்ட் இருக்கா, 100 KBக்குள்ள இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுறது. கெனானிக்கல் டேக் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. இண்டெக்ஸ் ஆயிருக்கா, நான் இண்டெக்ஸ் ஆயிருக்கா, அந்த நான் இண்டெக்ஸோட ரீசன் என்ன அப்படிங்கிறது. இப்போ ஆடுக்கெல்லாம் பேஜ் எழுதுறோம்னா நோ இண்டெக்ஸில் தான் கொடுப்போம். ஆடுக்கு இருந்தால் ஓகே, பட் வேறு ஏதாவது சர்வீசஸ் பேஜுக்கு மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் லிங்கிங், எக்ஸ்டர்னல் லிங்கிங் சம்மந்தத்தோட வருதா இல்லை சம்மந்தம் இல்லாமல் வருதா, அதாவது அந்த ஃபேமிலிக்குள்ளே வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது நல்லது. சைட் மேப் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போனோடனே இந்த ஸ்க்ரீனிங் ஃப்ராக் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்புறமா தான் இந்த மாதிரி டெக்னிக்கல் எரர்க்குள்ளேயே உங்களை விடுவாங்க. ஃபர்ஸ்ட் போனோடனே என்ன செக் பண்ணுவாங்கன்னா ஒன்று பிளாக் ரைட்டிங்ல போடலாம், இல்லாட்டி பேக் லிங்க்ஸ்ல போடலாம். எடுத்தோடனே ஒரு ப்ராஜெக்ட் இதுக்குள்ள அவங்க போடுவாங்களா அப்படின்னா அந்த கம்பெனியை பொறுத்தது. டெக்னிக்கல் எஸ்இஓக்காக தான் எடுக்கிறாங்க அப்படின்னா செம்ரஷ், ஏஜ்ரெஃப், கூகுள் அனலிட்டிக்ஸ், கூகுள் சர்ச் கன்சோல், ஸ்க்ரீனிங் ஃப்ராக் இந்த 5 டூல் மெயினாக யூஸ் பண்ணுவோம். சில வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதை வந்து நீங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஒரு 60% ஆஃப் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? Declining perspective, like they ask us, side audit that. அப்ப எப்போ இது வந்து நீங்க என்ன ப்ராப்ளம்ங்கறதை எடுத்துக்கலாம். இவ்வளோ எரர் இருக்கு, இஷ்யூஸ் வந்து இவ்வளோ இருக்கு, இவ்வளோ டூப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற எரர் மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். அதான் மேம் ஸ்கிரீன்ஷாட்டா கொடுத்துடலாம். ரொம்ப டீடைலிங்கா பண்றதா இருந்ததுன்னா ஒன்ஸ் நீங்க ப்ராஜெக்ட் வந்தோடனே தான் பண்ணணும். இதுக்கான சொல்யூஷனே சொல்லிட்டீங்கன்னா இப்போ டெவலப்பர் எடுத்து அவங்களே பண்ணிக்கலாம். இது நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்கீங்க, ரேங்கிங் வந்து ரொம்ப டவுனா போகுதுன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே டெக்னிக்கல் எஸ்இஓ தான் பார்க்கணும்.
அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்றீங்க? ஆன்லைன்